நம்ம டிஜி ஸ்மார்ட் லேர்னிங் சென்டர்ல சாப்டர் 9 தான் பார்க்க போறோம். டே 10 வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் இன்டகிரேஷன் தான். ஸோ இதில் வந்து என்ன கவர் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன மாடலில் இருக்குன்னா லெஃப்ட் ஹேண்ட் ரூலு, ரைட் ஹேண்ட் ரூலு, மிட் பாயிண்ட் ரூல் கண்டுபிடிக்கிறது தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஃபைண்ட் அண்ட் அப்ராக்சிமேட் வேல்யூ. Find an approximate value 0 to 1 f of x dx x into dx applying the left hand rule with the partition 1.1 1.2 1.3 1.4 1.5. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஃபார்முலா தெரியணும். முதல்ல வந்து கிவன் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கிவன் ஃபங்க்ஷன் வந்து இங்க இன்டகரல்ல என்ன கொடுத்துருக்காங்க, f of x is equal to x ன்னு கொடுத்துருக்காங்க கிவன் ஃபங்க்ஷன். அப்புறம் நீங்க டெல் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். டெல் எக்ஸோட ஃபார்முலா என்னது, மீன் மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்படி 2 பாயிண்ட் இருந்ததுன்னா அந்த பாயிண்ட்ல உள்ள அவ்வளோ பார்ட்டிஷனு. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் நீங்க பாக்குறதுக்கு டெல் எக்ஸ்னா ஒரு சேஞ்ச் தான். சேஞ்ச் இப்போ வந்து இதான் பி இதான் ஏன்னா பி மைனஸ் ஏ டிவைடட் பை எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன் இருக்கோ அதை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சேஞ்ச் கிடைச்சிடும் டெல் எக்ஸ். ஸோ இங்க வந்து என்ன இருக்குது, உங்களோட லிமிட் லோயர் லிமிட் வந்து 1, அப்பர் லிமிட் வந்து 1.5. ஸோ 1 பி மைனஸ் ஏ டிவைடட் பை எவ்வளோ பார்ட்டிஷன் இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 பார்ட்டிஷன் டிவைடட் பை 5 பண்ணீங்கன்னா 1.5ல இருந்து 1 போகுதுன்னா 0.5 டிவைடட் பை 5. ஸோ மேலங்கிலேயும் 10ஆல் நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டு இது பண்ணுங்க, இல்லைன்னா டைரக்டா அந்த மாதிரி 0.1ன்னு சொல்லி போடுங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், இன்டர்வலோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஏரியா ஆஃப் த இன்டகரல் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஏரியானா ஒரு இன்டர்வல் வரப்போகுது. ஸோ அதுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரூல்னா இங்க பாருங்கம்மா, இதுதான் வந்து லிமிட். இது 1 லோயர் லிமிட் 1 அப்பர் லிமிட் 1.5. அந்த இதை வந்து அந்த இன்டர்வல ஃபைனைட் பார்ட்டிஷனா பிரிக்கிறாங்க. 5 தான். 1.1 1.2 1.3 1.4 1.5 அண்ட் லாஸ்ட் அந்த 1.5 1 1.1 1.2 1.3 1.4 1.5. ஃபர்ஸ்ட் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுவேன், அப்புறம் இருக்குது இதுதான் அப்படின்னு சொல்லிடுவேன். சரிங்களா? லெஃப்ட் ஹேண்ட் ரூல்னா நீங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் 1ல இருந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வேல்யூ போடணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எஃப் ஆஃப் 1 என்ன வருதுன்னு பாருங்க, 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இருக்கு பாருங்க, இதுதான் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி இருக்குன்னா இது 1 1.1 1.2 1.3 1.4 அப்புறம் லாஸ்டா 1.5. லெஃப்ட் ஹேண்ட் ரூல்னா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 5 பார்ட்டிஷன் வரைக்கும் போங்க. 1 எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிங்க, எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிங்க. எஃப் ஆஃப் 2ன்ற இடத்துல 1.1 இருக்குது. அப்புறம் எஃப் ஆஃப் 1.2 கண்டுபிடிங்க, எஃப் ஆஃப் 1.3 கண்டுபிடிங்க, எஃப் ஆஃப் 1.4 கண்டுபிடிங்க. அவ்வளவுதான். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணுங்க. இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ரைட் ஹேண்ட் ரூல்னா நீங்க எங்க என்ன பண்ணணும்னா ரெண்டாவது இடத்துல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். 1.1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1.5 வரைக்கும் போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்னா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இனிஷியலா லோயர் லிமிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்பர் லிமிட்டுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க போகணும். ரைட் ஹேண்ட் ரூல்னா என்ன பண்ணுவீங்க, இந்த லோயர் லிமிட்டை விட்டுட்டு அடுத்த பாயிண்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த அப்பர் லிமிட் வரைக்கும் நீங்க போகணும். ஸோ இவ்வளவுதான் விஷயமே. அந்த ஒரு மாடலுக்கு வந்து உங்களுக்கு இவ்வளவுதான் விஷயம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிப்பீங்க ஃபங்க்ஷனுக்குள்ள. இது வந்து ஒரு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். நீங்க என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதான் அவுட்புட்டா வெளியே தள்ளும். ஸோ 1 கொடுத்தா 1 தான் வெளியே வரும், 1.1 கொடுத்தா 1.1 தான் வெளியில வரும். ஸோ 1.2 இந்த மாதிரி வேல்யூ எல்லாம் கொடுத்துட்டு லாஸ்டா டெல் எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணிட்டு மொத்தம் அந்த அஞ்சு பார்ட்டிஷன் உள்ள ஃபங்க்ஷனோட அவுட்புட்டையும் ஆட் பண்ணிட்டு இந்த 0.1ஓட 6 into 0.1 என்னன்னு பாத்தீங்கன்னா 0.6. ஸோ இப்படிதான் வந்து கண்டுபிடிக்கணும் லெஃப்ட் ஹேண்ட் ரூலுக்கு. யாருக்காவது டவுட் இருக்கா? எனி டவுட், எனி கொஸ்டின்? அவ்வளவுதான். ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் ரூல் நான் ஒண்ணுதான் வந்து ஸ்லோவா இருக்கும். ரைட் ஹேண்ட் ரூல் பாருங்க. இப்போ என்ன பார்ட்டிஷன் பிரிக்கிறாங்க, லோயர் லிமிட் 1 1.1 1.2 1.3 1.4 1.5. நான் சொன்ன மாதிரி ரைட் ஹேண்ட் ரூல் நீங்க எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, ஃபங்க்ஷனுக்குள்ள போடுங்க. ஃபங்க்ஷனுக்கு போட்டா 1.1 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1.1 the whole square 1.21.
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1.2 ஃபங்ஷனுக்குள்ள போடுங்க. போட்டீங்கன்னா 1.2 த ஹோல் ஸ்கொயர் 1.44. ஸோ இந்த மாதிரி மற்ற வேல்யூ நீங்க என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஃபைனலா அந்த டெல்எக்ஸும் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. டெல்எக்ஸும் இங்க சேமா தான் இருக்கும். ஏன்னா உங்களோட லோயர் லிமிட் வந்து 1, அப்பர் லிமிட் வந்து 1.5. ஸோ அதை பண்ணி அதோட டெல்எக்ஸ் 1 தான் வரும். ஸோ இந்த 5 வேல்யூ நீங்க என்ன பண்ணணும், சம் பண்ணிட்டு, அதாவது ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 0.1ஓட நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 0.855. ஸோ போன சம்முக்கும் இந்த சம்முக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, நீங்க லெஃப்ட் ஹேண்ட் ரூல்னா லோயர் லிமிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்பர் லிமிட்டுக்கு முன்னாடி வரைக்கும் போவீங்க, அந்த 5 பார்ட்டிஷன். அதுக்கடுத்து ரைட் ஹேண்ட் ரூல்னா அப்பர் லிமிட் கவர் ஆகிற மாதிரி பாயிண்ட், அதாவது 1.1ல இருந்து எடுத்து இந்த சைடு ஃபுல்லா போகணும். இதுதான் வித்தியாசம் போன சம்முக்கும் இந்த சம்முக்கும். அப்புறம் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை பொறுத்து நீங்க வேல்யூ மாறும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அங்க வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்தீங்க, அதுவே வெளியே தள்ளும். இங்க வந்து 1.1 கொடுத்தீங்க, 1.1 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், 1.21. ஸோ இது மட்டும்தான் வித்தியாசம். நீங்க நல்லா வந்து கரெக்டா நீங்க ஞாபகத்துக்கு வச்சுக்க வேண்டியது, ரைட் ஹேண்ட் ரூல்னா எங்க இருந்து நம்ம எடுக்கணும் பாயிண்ட, ஃபங்க்ஷனுக்குள்ள எங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி போடணும். லெஃப்ட் ஹேண்ட் ரூல்னா நம்ம ஃபங்க்ஷன்ல எங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி போடணும். அப்போ வேல்யூ போட்டுட்டு நம்ம டெல்எக்ஸோட மல்டிப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். எனி டவுட்ஸ்? இந்த மாடல் ஏதாவது டவுட் இருக்கா ரைட் ஹேண்ட் ரூல்ல? இல்ல. ஓகே. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மாடல் மிட் பாயிண்ட் அண்ட் ரூல். மிட் பாயிண்ட் அண்ட் ரூல்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி கிவன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கிறோம். இந்த இருக்கு பாருங்கடா, இந்த ஜென்ரல் ஃபார்ம் இன்டகிரல் a to b f of x dx. இந்த dxல பக்கத்துல என்ன இருக்கோ அதான் உங்களுடைய f of x. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அதை எடுத்துக்கோங்க. ஸோ டெல் எக்ஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. b மைனஸ் ஏ டிவைடட் பை எத்தனை பார்ட்டிஷன் இருக்கோ அத்தனை பார்ட்டிஷன் போட்டுடுவீங்க. அதுக்கப்புறம் லோயர் லிமிட்ன்றது 1, அப்பர் லிமிட் 1.5. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மிட் பாயிண்ட சப்ஸ்டியூட் பண்ண போறோம் ஃபங்க்ஷனுக்குள்ள. இந்த எக்ஸுக்கு பதில் மிட் பாயிண்ட் வேல்யூ கொடுப்போம். மிட் பாயிண்ட் வேல்யூ எப்படி கொடுக்க போறோம்னா, இந்த 1ஐயும் 1.1ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா 2.1. அந்த 2.1 டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா 1.05 வரும். அதுக்கப்புறம் இந்த 1.1ஐயும் 1.2ஐயும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 2.3. இதை நீங்க டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா அந்த இடத்துல மிட் பாயிண்ட் 1.15 வரும். இதே மாதிரி நீங்க எல்லாத்தோட மிட் பாயிண்டும் கண்டுபிடிக்கணும். பாருங்க இந்த பார்ட்டிஷன்ல கொடுத்துருக்குது, 1க்கும் 1.2க்கும் உள்ள மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1.05 வரும். இதை வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க போடணும். போட்டு அதோட ஆன்சரை நீங்க எடுக்கணும். ஸோ ஃபங்க்ஷன் 2 மைனஸ் எக்ஸ் இருக்கு, அப்போ 2 மைனஸ் 1.05. அதே மாதிரி மீதி இருக்கிற மிட் பாயிண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இதே நீ செகண்ட் இதையும் ஆட் பண்ணணும். 1.2ஐயும் 1.3 ஆட் பண்ணி பை 2 பண்ணீங்கன்னா அதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு நீங்க பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வருது, 2.5னா 1.15 வரும். ஸோ இதுல நீங்க மிட் பாயிண்டை போட்டு எடுக்கணும். உள்ள ஃபங்க்ஷனுக்குள்ள போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ, அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ அவுட்புட் வேல்யூ என்னன்னு பார்த்துட்டு ஸோ லாஸ்ட் டெல்எக்ஸோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இவ்வளவுதான் வித்தியாசம். இந்த மிட் பாயிண்ட் அண்ட் ரூலுக்கு யாருக்காவது எது டவுட் இருக்கா, கொஸ்டின் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்க மெமரைஸ் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா லிமிட்ல இதுதான். லிமிட் சம் யூஸ் பண்ணி நம்ம இன்டகிரல் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். எப்படி வந்து லிமிட் சம் யூஸ் பண்ணி இன்டகிரல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல லிமிட், இந்த ஒரு ஃபார்முலாவும் நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்கம்மா. இந்த ஒரு ஃபார்முலா தான் மனப்பாடம் பண்ற மாதிரி ஒரு a to b f of x dx. இதோட மிட் பாயிண்ட் வேல்யூ நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மிட் பாயிண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி ஞாபகத்துல வச்சுக்கோங்க, a to b f of x dx equal to limit n tends to infinity. இந்த இடத்துல அந்த del x ஓட ஃபார்முலா இருக்குல்ல, del x என்ன, p minus a divided by n summation of r equal to 1 to n. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள லோயர் லிமிட் பிளஸ் என்ன வரும், இந்த del x b minus a divided by n into r. இந்த ஒரு ஃபார்முலாவை நீங்க கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த ஃபார்முலா மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லிமிட் சம் ஃபார்முலா, பாருங்கடா கொஸ்டின் பாருங்க, நீங்க வந்து இந்த ஏரியாவை நீங்க கண்டுபிடிக்கணுமா, எவால்வேட் பண்ணணும். அதை எதை யூஸ் பண்ணி எவால்வேட் பண்ணா, லிமிட் சம் யூஸ் பண்ணி நீங்க எவால்வேட் பண்ணணும். கொஸ்டினை ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு அட்டன் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணலாம், அந்த ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சதுல, இதை வந்து நீங்க மெமரைஸ் பண்ணிக்கோங்க. லிமிட் சம்மோட ஃபார்முலா லிமிட் n டர்ன்ஸ் டு இன்ஃபினிட்டி p மைனஸ் ஏ
summation of r equal to 1 to n f of a plus b minus del x into r. அந்த del x ஓட இது வந்து r வந்து மல்டிப்ளை ஆகும் அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து f of a plus b minus a. ஃபர்ஸ்ட் வந்து இதை என்னன்னு கண்டுபிடிக்கலாம், இந்த பாட்டை என்னன்னு கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சோன்னா உங்களுக்கு என்ன வரும், ஏன்றது என்னது இங்க அடிசுவர் ஏன்றது 0 லோயர் லிமிட், அப்பர் லிமிட் வந்து 1. ஸோ 1 to இங்க வந்து போடுறீங்க 0 பிளஸ் 1/n by r. ஓகே தானே? இங்க வந்து என்ன பண்ணுவீங்க, f of a plus f of ஏன்ற இடத்துல 0 போடுங்க, bன்ற இடத்துல 1 மைனஸ் 0 பை n இன்ட்டு r இருக்கும். ஸோ இதோட அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா 0 பிளஸ் 1/n r. அதுக்கப்புறம் என்ன வரும், f of 0வோட எதை ஆட் பண்ணாலும் r by n தான். ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ள f of x is equal to x-ஆவே இருக்குது. அப்ப x-க்கு பதில் r by n கொடுத்தீங்கன்னா r by n அவுட்புட் வெளியே வந்துடும், ஏன்னா ஐடென்டி ஃபங்க்ஷனால. ஓகே, இப்போ வந்து பாருங்க எல்லாத்தையும் போடுங்க. லிமிட் என்ட்ரன்ஸ் டு இன்ஃபினிட்டி b மைனஸ் a by n-ன்றது 1/n. அதுக்கப்புறம் a பிளஸ் b மைனஸ் r, இந்த ஃபங்க்ஷனோட மொத்த வேல்யூவும் r by n-ன்னு இந்த கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 1/n-ன்றது சம் கான்ஸ்டன்ட்ரா. ஸோ அதனால வெளில எடுத்துடுறோம். 1/n எடுத்துட்டீங்கன்னா 1/n² வரும் வெளில, ஏன்னா ஆல்ரெடி ஒரு 1/n, இங்க இருந்து ஒரு 1/n எடுத்துட்டோம். ஸோ 1/n². ஸோ மீதி இருக்க சமேஷன் ஆஃப் n r ஈக்குவல் டு 1 to n r. பாருங்களேன், இது வந்து பார்த்தோன்னே உங்களுக்கு சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர் ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். ஸோ அது என்ன சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர் ஃபார்முலா, 1 + 2 + and so on n. இந்த மாதிரி n நேச்சுரல் நம்பரோட அடிஷனை வந்து எப்படி பார்க்கணும்னா n into n plus 1/2. ஸோ அதுபடி நீங்க இந்த டேமுக்கு பதிலாக நீங்க எதை ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம்னா n into n plus 1/2. இப்போ இங்க வந்து நீங்க என்ன பண்ணலாம், இங்க இருந்து என்ன நீங்க வெளில எடுத்துட்டீங்கன்னா என்ன வந்துடும் பாருங்க, என்ன பொதுவாக எடுத்துட்டா அந்த இடத்துல 1 வரும், இங்க 1/n மாறும். ஸோ இங்க என்ன இருக்கும், n² இருக்கும். ஸோ இதுவும் n² எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், 1 + 1/n/2 இருக்கும். ஸோ இப்போ லிமிட் என்ட்ரன்ஸ் டு இன்ஃபினிட்டி, இது இன்ஃபினிட்டி நோக்கி அப்ரோச் பண்ணும்போது 1/∞ 0 ஆயிடும். ஸோ 1 + 0/2. ஸோ என்ன வந்துடும் பாருங்க, இது இன்ஃபினிட்டி நோக்கி அப்ரோச் பண்ணும்போது 1/2 இன்ட்டு 1 மாறும். ஸோ த ஆன்சர் இஸ் 1/2. இப்போ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுதா, லிமிட் ஆஃப் அ சம்மு? எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, எனி டவுட்? ஓகே ஓகேடா. அதுக்கடுத்து அதே மாடல்ல ஃபங்க்ஷனை மாத்திட்டாங்க, x³ மாத்திட்டாங்க. f of x-க்கு பதிலா x³ மாத்திட்டாங்க. இதை நான் ஸ்பீடா சொல்றேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாவில் உள்ள அந்த பாட்டை கண்டுபிடிங்க, f of a plus b minus a by n ஃபார்முலா கண்டுபிடிங்க. ஸோ இங்க லோயர் லிமிட் வந்து 0 தான், அப்பர் லிமிட் 1 தான். ஸோ இதை போட்டோன்னா இதுதான் வரும் உங்களுக்கு. ஸோ r by n வரும். ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ள போட்டீங்கன்னா f of x is equal to x³. அப்ப x-க்கு பதில் r by n போட்டீங்கன்னா r by n the whole cubeன்னு வரும், அவ்வளவுதான். ஸோ இது மட்டும் பிடிச்சிட்டிங்கன்னா போதும். இப்போ r³ by n³ அவ்வளவுதான். ஸோ இப்போ நீங்க வந்து ஃபார்முலால போடுங்க, லிமிட் என்ட்ரன்ஸ் டு இன்ஃபினிட்டி b minus a by n சமேஷன் r equal to 1 to n. இந்த f of இது கண்டுபிடிச்சோம் இல்லையா, இதுக்கு பதில் r³ by n³ போடுங்க. இப்போ n³ வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் 1/n³. ஸோ அதை வெளில எடுத்துருங்க. ஆல்ரெடி ஒரு 1/n இருக்குது, இங்க வந்து 1/n³ வெளில எடுத்துட்டீங்கன்னா 1/n⁴ மாறும். ஸோ அதை அப்படியே வெளில வச்சுக்கோங்க. இப்போ r³ அடுத்த ஃபார்முலா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர் பார்த்த மாதிரி சம் ஆஃப் கியூப் ஆஃப் n நேச்சுரல் நம்பரோட ஃபார்முலா உங்களுக்கு டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் இந்த லிமிட் சமுக்கு உங்களுக்கு அப்ளை பண்ண முடியும். அது என்ன ஃபார்முலானா n into n plus 1/2 the whole squared. இந்த ஃபார்முலா உங்களுக்கு இருந்திருக்கணும். இது தெரிஞ்சா இந்த சம்மு ஓவர் ஆயிடும். ஸோ அப்ப இந்த மொத்த டேமுக்கு பதிலாகவும் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், n into n plus 1/2 the whole squared. சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர் கியூபோட ஃபார்முலா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சம் ஆஃப் கியூப் ஆஃப் n நேச்சுரல் நம்பருக்கு ஃபார்முலா n into n plus 1/2 the whole squared. ஸோ இப்போ இங்க வந்து பாருங்களேன், n into n plus 2 the whole squared. இப்போ இதுல இருந்து நீங்க என்ன பொதுவா வெளியில எடுத்துட்டீங்கன்னா என்ன டேம் வருவாங்க, இதுல இருந்து என்ன பொதுவா வெளியில எடுத்துட்டீங்கன்னா n² அவங்க ஸ்டெப்பா பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்கொயரை உள்ள வந்துட்டீங்கன்னா n², இது n plus 1² ஆகும், இந்த 2² வந்து 4 ஆகும், இங்க n/4 இருக்குது. இப்போ திரும்பவும் இந்த டேம்ல இருந்து இந்த n plus 1 the whole square டேம்ல இருந்து n² பொதுவா வெளியில எடுத்துட்டு வந்துருங்க. அப்படி எடுத்துட்டு வரும்போது n² இருக்கும், இங்க 1 plus 1/n இருக்கும்.
ஓகே தானே? ஸோ இப்ப இந்த n² இங்க n⁴ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன இருக்கும்? 1 + 1/n² இருக்கும். ஸோ இப்ப லிமிட் n டெண்ட்ஸ் டூ இன்ஃபினிட்டி நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது, இந்த டேர்ம் மொத்தத்துக்கு 0 ஆயிரும். ஏன்னா 1/∞ அப்ரோச் பண்ணதுன்னா 1/∞ 0. ஸோ மேல நியூமரேட்டர்ல என்ன இருக்கும்னா 1 தான் இருக்கும். ஸோ மேல நியூமரேட்டர்ல என்ன இருக்கும்? 1 இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் இதோட 1/4 இன்ட்டு 1 வந்து 1/4 ஆயிடும். ஸோ இப்ப நம்ம என்னென்ன மாடல்லாம் பார்த்துருக்குறோம்? லெஃப்ட், ரைட்டு, அப்புறம் வந்து மிட் பாயிண்ட், லிமிட் சம்முக்கு 2 இது வந்து முக்கியமான தியரி வந்து பார்த்துட்டோம். இப்ப இந்த மிட் பாயிண்ட்ல உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்போ மிட் பாயிண்ட்னா என்ன ஓவரால் அப்சர்வேஷன்? ஸோ ஃபார்முலா தெரியணும் ஃபர்ஸ்ட். ஃபார்முலா தெரிஞ்சாபடிக்கு ஃபார்முலாவில் ஒவ்வொரு பார்ட்டா கண்டுபிடிப்பீங்க. ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்டை கண்டுபிடிங்க. இதை கண்டுபிடிச்சோடனே கண்டிப்பா இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி வரும். ஸோ அந்த ஃபார்முலா தெரிஞ்சுட்டு என்ன காமனா வெளியில எடுத்துட்டு கேன்சல் பண்றது தான் இந்த விஷயமே. கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். இதான் லிமிட் சம். ஏரியாவை நம்ம இந்த இந்த இன்டகிரல்னாலே ஏரியா தான் கண்டுபிடிக்கிறோம். எப்படி லிமிட் ஆஃப் சம் யூஸ் பண்ணி லிமிட்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறோம் அதுதான் இந்த அந்த மாடல் சம். ஓகே, அடுத்து வந்து நம்ம போயிடலாம். அடுத்து வந்து இது வந்து பாருங்க செப்டம்பர் 2020 கேட்டது. மீதி இதுவும் கேட்டது தான். இது எக்ஸாக்டா இப்போ கேட்டதுனால எழுதியிருக்கேன். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? எவாலேட் த ஃபாலோவிங் டெஃபனைட் இன்டகரலை வந்து நம்ம போடணும். டெஃபனைட் இன்டகரல்னா குழப்பாதீங்க. லிமிட் இருந்துச்சுன்னா அது டெஃபனைட் இன்டகரல், லிமிட் இல்லைன்னா அது இன்டெஃபனைட் இன்டகரல். அவ்வளவுதான். லிமிட் இருந்தா டெஃபனைட் இன்டகரல், லிமிட் இந்த மாதிரி லோயர் லிமிட் அப்பர் லிமிட் இல்லைன்னா அது அன்டிஃபைன்டு இன்டெஃபனைட் இன்டகரல். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இங்க வந்து பாருங்களேன், இது வந்து 2 மார்க்ல கேட்ட கொஸ்டின். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மாடல் வந்து பாருங்க, இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஸ்கொயர் வந்தாலே ஏதாவது நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்டா. இது வந்து பாருங்களேன், இந்த ஃபார்முலால வந்து நம்ம டைப் 1 நீங்க இந்த நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டைப் 2 அப்புறம் டைப் 3 3 டைப்ல ஒவ்வொன்றுலயும் 3 சஃபிஷியன்ட் இருக்கும். ஏபிசி ஏபிசி ஏபிசி. ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் இல்லாம வர்றது. அப்போ நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் இது ஸ்கொயர் ரூட் இல்லாம வர்றது. ஸோ டைப் ஒன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ டைப் 1ல எத்தனாவது இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கும்? a² - x², அப்புறம் x² - a², அப்புறம் x² + a², இப்படி இருக்கும். ஸோ ஏ பி சி. இதை வந்து பாருங்களேன், டைப் பில இருக்குது. டைப் பி டைப் 1ல B1 அந்த ஃபார்முலா நீங்க ரீகால் பண்ணி இருந்திருப்பீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். டைப் 1ல B1. ஸோ அப்போ இந்த இருக்கு பாருங்க, இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ d/dx x² - a². இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோ சொன்னேன்? 1/2a 1/2a அப்புறம் 1/a அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சு சொல்லி லாக் போட்டுக்கோங்க. லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லாக் வராது, இது சைன் வரும். ஸோ இது மாடல்ஸ் போட்டு இங்க என்ன இருக்குன்னு பாருங்க அடியில. இங்க x² - a² இருக்கா? அப்ப நீங்க x - a / x + a போடணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். நாளைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க பார்க்கலாம். x² - a² அப்படின்னா x - a x + a. ஓகேவா? அந்த மாதிரி நீங்க போட்டுடுங்க. ஸோ இந்த தான் அந்த டைப் 1ல செகண்ட். தயவு செய்து ஐடென்டிஃபை பண்ணுங்க. அந்த வீடியோ பார்த்துடுங்க. நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணேன், இல்லைன்னா இது உங்களை கஷ்டப்படுத்தும். நான் மறுபடியும் சொல்றேன், டைப் 1 டைப் 2 டைப் 3 நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து உள்ள போயிடலாம். அவ்வளவுதான் விஷயம். இந்த இன்டகிரல்ல அது மட்டும் தான் விஷயம். ஓகே, இப்போ வந்து இது பாத்தீங்கன்னா டைப் 1ல செகண்ட் ஃபார்மேட். அப்போ x - a x + a. டைப் 1ல ஜஸ்ட் வந்து என்னது a² - x² இருக்கும். இதை நம்ம மாத்தி எழுதுவோம். a + x a - x அப்படின்னு மாத்தி எழுதுவோம் டைப் 1ல. நீங்க அந்த இதை பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகே, குட். இப்போ வந்து x² இந்த 4 வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? 2² எழுதிக்கலாமா? ஸோ அந்த மாதிரி நீங்க ரிப்ளேஸ் பண்ணிடுங்க. இதை 3 to 4 dx = x² - 2². ஸோ சூப்பரா இந்த ஃபார்மெட் வந்துருச்சு பாருங்க. ஸோ அப்படின்னா என்ன? 1/2a. a இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க, 2 இருக்குது. அப்போ 1/2 of 2 log of என்ன வரும்? x - 2 x + 2. அவ்வளவுதான். ஸோ x² - 2² எழுதுறதா 1/2 a இருக்கிற இடத்துல 2 இருக்குது. அப்போ 2 log of இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, அது அப்படியே mod of x - 2 / x + 2 + c. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இங்க டெஃபனைட் இன்டகிரல் கொடுத்ததுனால 3 to 4 அப்பர் லோயர் வந்து நீங்க கொடுத்துறீங்க.
அதுக்கப்புறம் அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 4 மைனஸ் 2 வந்து 2 ஆகும். 4 பிளஸ் 2 வந்து 6 ஆகும். இதுதான் அப்பர் லிமிட். மைனஸ் லோயர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3 மைனஸ் 2 வந்து 1 ஆகும். அப்புறம் 3 பிளஸ் 2 வந்து 5 ஆகும். ஸோ லோயர் லிமிட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து அப்பர் லோயர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? லாக் ஆஃப் இந்த ப்ராப்பர்ட்டிலாம் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்கம்மா. லாக் ஆஃப் ஏ, லாக் ஆஃப் பி அப்படின்னா லாக் ஆஃப் மைனஸ்ல இருந்தா என்ன பண்ணுவீங்க? மல்டிப்ளை பண்ணுவீங்க. கரெக்ட் தானே? அடிஷன்ல இருந்தா டிவைட் பண்ணுவீங்க. ஸோ லாக் ஆஃப் ஏ மைனஸ் லாக் ஆஃப் பின்னு இருந்ததுன்னா லாக் ஆஃப் ஏ பை பி. இதே பிளஸ்ல இருந்ததுன்னா லாக் ஆஃப் ஏ பிளஸ் லாக் ஆஃப் பின்னு இருந்ததுன்னா லாக் ஆஃப் ஏ இன்ட்டு பி. ஸோ இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த லாக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மைனஸ்ல இருந்தா டிவைடு, அடிஷன்ல இருந்தா மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ மைனஸ்ல இருந்தா டிவைட் பண்ண போறோம். லாக் ஆஃப் 2/6 டிவைடட் பை 1/5. ஸோ நம்ம ரூல் படி என்ன வந்துடும்? இதை மல்டிப்ளிகேஷன்ல மாத்துறதுக்கு 2/6 இன்ட்டு 5/1ன்னு மாத்துவோம். அவ்வளவுதான். ஸோ இந்த 2/6 நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 1/3 இன்ட்டு 5/1. ஸோ இந்த லாக் ஆஃப் 5/3 தான் உங்களுடைய ஆன்சர். இந்த 1/4 அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியா ஆஃப் த ஃபர்ஸ்ட் சம்முக்குரிய ஃபார்முலா. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 1/4 லாக் ஆஃப் 5/3. இதுதான் அந்த ஏரியாவோட ஆன்சர். எனி டவுட்? ஸோ உங்களோட மெயின் ஒர்க் என்ன தெரியுமா? நான் சொன்ன அந்த வீடியோ பாருங்கடா. எந்த டைப் கொடுத்தா எப்படி வந்து அதுக்கு அப்ளை பண்ணலாம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது உங்களுக்கு தெரிஞ்சாலே இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் லாக்கோட ப்ராப்பர்ட்டி ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சின்ன கிளாஸ் தான் உங்களுக்கு ஈஸியா முடிச்சிடலாம். இந்த சம் செப்டம்பர் 2020 அதுக்கடுத்து செகண்ட் சஃபிஷியன் போகலாம். செகண்ட் சஃபிஷியன் வந்து என்ன இருக்குது பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 5. இதை பார்த்தாலே தெரியுது. ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் போட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா ஒரு ஃபேக்டர் வரும். இந்த வந்திருக்கு பாருங்க. என்ன வந்துருது? ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1 மைனஸ் 1. நீங்க பாருங்கடா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x. ஒருவேளை நான் ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் எனக்கு வந்து கஷ்டமா இருக்குது, ஃபார்முலா யூஸ் பண்ண எனக்கு கஷ்டமா இருக்குன்றவங்க இந்த ஸ்கொயரிங் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரிங் மெத்தடை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடு. அது என்ன கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடு சொல்றேன் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1 இது இருக்கா? நான் சொல்ற ஷார்ட்கட்டை அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1 இதுதான் வந்து பிளஸ் 5ன்னு இருக்குது. இது வந்து கொடுத்துட்டு இருக்கிற ஈக்குவேஷன். இப்போ நான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடை பயன்படுத்தி அதை ஃபேக்டரா மாத்தி ஈஸியா ஆன்சர் பண்ண போறேன் பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் டேமையும் பிளஸ் 2x இது வரைக்கும் இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க. ஸ்கொயர் கீழே ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் டேமுக்கு. அப்புறம் அடிஷனுக்கு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அப்புறம் எக்ஸோட கோஎஃபிஷியனுக்கு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இப்போ நான் எப்படி எழுதுறேன் பாருங்க. இந்த ஸ்கொயர் கீழே இருக்கதா அப்படியே எழுதிடுவேன். அப்புறம் ரெண்டாவது சர்க்கிள் செக் பண்ணுங்க, என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிடுங்க. அப்புறம் இந்த 2 இருக்கு பாருங்க, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். அந்த 2ல பாதி என்னன்னு பாருங்க, 1. என்ன இருந்தாலும் பரவாயில்ல, மேல வந்து ஸ்கொயர் போட்டுருங்க. நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்கடா, அந்த ஷார்ட்கட் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரோட ஷார்ட்கட். இது தெரிஞ்சா நீங்க ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் போய் கஷ்டப்படவும் தேவையில்ல, ஃபார்முலா போடவும் தேவையில்ல. இதை நீங்க பெரிய கிளாஸ் ஆயிட்டீங்களா? ஸோ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் கத்துக்கோங்க. எப்படின்னு சொல்றேன். ஒன் செகண்ட் கேளுங்க. டவுட் இருந்தா எனக்கு வந்து தம்ஸ் அப் பண்ணுங்க, நான் மறுபடியும் சொல்றேன், இல்லை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 5 இதுதான் உங்களுடைய ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ரெண்டு டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் எடுத்துட்டு ஸ்கொயர் கீழே என்ன இருக்கு அதை வந்து ரவுண்ட் பண்ண போறேன். எக்ஸ் இருக்கு, அப்புறம் பிளஸ், அடுத்த டேர்ம் பிளஸ், அடுத்தது வந்து எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்க்கு என்ன இருக்கு 2. இதை வச்சே இப்போ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் எழுத போறோம். எப்படி எழுத போறோம்னா, இந்த ஸ்கொயர் கீழே இருக்கு பாருங்கப்பா, அதை அப்படியே போட்டுருங்கப்பா. ஸ்டெப் நம்பர் 1. அதுக்கடுத்த சர்க்கிள் போங்க, அங்க என்ன சிம்பிள் இருக்கோ அதை அப்படியே போடுங்க. அதுக்கடுத்த சர்க்கிள் மொத்தம் 3 சர்க்கிள் போடுவீங்க. ஸ்கொயர் கீழே இருக்கிறது, அடுத்து அந்த மைனஸா பிளஸ் இருக்கிறது, அப்புறம் எக்ஸுக்கு பக்கத்துல இருக்கிறது. அப்புறம் இந்த எக்ஸுக்கு பக்கத்துல இருக்கிறத மறந்துடாம பாதி பண்ணிடுங்க. 2 இருந்தா அதோட பாதி என்னது, அதாவது 2/2 பண்ற மாதிரி. இதுதான் அந்த பாதின்ற நான் மீனிங் பண்றேன். ஓகேவா? 8 இருந்ததுன்னா 8/2 போடுங்க. 5 இருந்ததுன்னா 5/2. 10 இருந்ததுன்னா 10/2. அப்போ இந்த எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்ல என்ன இருக்கோ அதுல பாதி 1 அப்படி போட்டுட்டு கண்ணை மூடிட்டு ஸ்கொயர் போட்டுருங்க. இங்க பிளஸ் இருக்கா மைனஸ் இருக்கா எதையும் பார்க்காதீங்க. இங்க என்ன இருக்கோ அதை போட்டுட்டு கண்ணை மூடி ஸ்கொயர் போட்டுருங்க.
அப்ப இங்க என்ன வந்திருக்குன்னு பாருங்க. இங்க என்ன வந்திருக்கோ இந்த டேர்ம் பாருங்க, இந்த இடத்துல என்ன வந்திருக்கோ அதை -1 the whole square பண்ணிடுங்க. அப்ப -1 the whole square 1 தான், இங்க +5. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடு. இத நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். 5 மார்க்ல நம்ம அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருப்போம். நோட் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? எனி டவுட்? யாருக்காவது எனி டவுட் இருக்கா அந்த மெத்தடு, கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடு? அடுத்த தடவை நான் இப்படி சொல்ல மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா ரவுண்ட் போட்டுட்டு ஆன்சர் எழுதிடுவேன். ஓகேவா? எனி டவுட்? ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. அப்ப நெக்ஸ்ட் போயிடலாம். அப்போ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சுது. சூப்பர். ஓகே, ஓகே. ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஸோ இது வந்து பாருங்க -1 பிளஸ் -1 பிளஸ் 5. அப்ப என்ன வரும்? 4 வரும். 4 வந்து எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதலாம். அதை தான் இங்க பண்ணியிருக்கிறோம். இது மட்டும்தான். இப்போ 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதிட்டோம். இப்போ பாருங்களேன், இது என்ன ஃபார்மட்ல வந்திருக்கு பாருங்கடா. பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் ஏ ஸ்கொயர்டு ஸ்கொயர் ரூட்ல வரல. அப்போ இது டைப் ஒன்னுல தேர்ட் சஃபிஷியன்ட்ல இருக்கும். இந்த இருக்கு பாருங்க, டைப் ஒன்ல தேர்ட்ல இருக்கும் அது. அப்போ dx by a squared plus x squared 1 by a into tan inverse of x by a plus a. இதுதான் வந்து ஃபார்முலா. அந்த ஃபார்முலா நீங்க ரீகால் பண்ணியிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்டகிரல் உங்களுக்கு ஒரு சப்பா இது அதே 5th சாப்டருக்கு அப்புறம் அதிகமான வெயிட்டேஜ் மார்க் இந்த 9th சாப்டர்ல தான்டா வரும். ஸோ உங்களுக்காக எல்லா ப்ராப்ளமும் நான் சால்வ் தான் பண்ண போறேன். இது மொத்தமா ப்ராப்ளம் சால்விங் செக்ஷன் தான். ஆனா நீங்க என்ன நான் சொல்றேனோ அந்த ட்ரிக்கை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. தயவுசெய்து ஃபார்முலா பார்த்துடுங்க. ஓகேவா? ஸோ அதுபடி இங்க பாருங்க, இதுதான் நம்மளுடைய எக்ஸ் ஸ்கொயர்டு ஃபார்மேட். இதுதான் நம்மளுடைய ஏ ஸ்கொயர்டு ஃபார்மேட், அதாவது கான்ஸ்டன்ட் ஸ்கொயர் ஃபார்மேட். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஃபார்மேட்னால 1 by ஏ இருக்கிற இடத்துல 2 இருக்குது. tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ, எக்ஸ் இருக்கிற இடத்துல இருக்கு எக்ஸ் பிளஸ் ஒன்னு, ஏ இருக்கிற இடத்துல எனக்கு எக்ஸ் பிளஸ் 1/2 இன்ட்டு நம்மளுடைய லிமிட் என்னது -1 to 1. அவ்வளவுதான். ஸோ இதோட இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டேன்னா முடிஞ்சது. இந்த ஃபார்முலா யூஸ் பண்றதுக்கு நமக்கு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயருக்கான ஷார்ட்கட்ஸ் தேவைப்படுது. ஸோ இது மட்டும் படிச்சிட்டிங்கன்னா இனிமே வரக்கூடிய ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஐடென்டிஃபை பண்ணுங்க ஒவ்வொரு இதுலும் என்ன மாடல்ல என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 1ல ஃபர்ஸ்டா செகண்டா தேர்டா, டைப் 2ல ஃபர்ஸ்டா செகண்டா தேர்டா அப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். அதுக்கு நீங்க ஃபார்முலா பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் சூப்பர். அடுத்தது வந்து அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ 1/2 அப்பர் லிமிட்டை சப்ஜெக்ட் பண்ணீங்கன்னா 1 பிளஸ் 1/2 பிளஸ் 2/2 1 tan இன்வர்ஸ் 1 மைனஸ். இப்போ லோயர் லிமிட்டை சப்ஜெக்ட் பண்ணீங்கன்னா -1 + 1 வந்து 0 ஆயிடும். அப்போ tan இன்வர்ஸ் 1ன்றது 45 டிகிரி உங்களுக்கு தெரியும். ஸோ 45ன்றது π/4. tan இன்வர்ஸ் 0வோட வேல்யூ 0. ஸோ 1/1/2 into π/4. the answer is π/8. அவ்வளவுதான். ஸோ இந்த இது புரிஞ்சதுல, இந்த மாடல் புரிஞ்சதுலமா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரு. யாருக்காவது டவுட் இருக்கா? சூப்பர். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். நீ வந்து உங்களுக்கு ஸ்பீடாவே போகும் பாருங்க. நீ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் கத்துக்கிட்டீங்கன்னா நீ சல்லுன்னு போயிடும் உங்களுக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதெல்லாம் 2 மார்க்மா, 2 மார்க். இனிமே வர்றதெல்லாம் 5 மார்க் வரும். 5 மார்க்ல மேக்ஸிமம் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் நம்ம யூஸ் பண்ணி படப்படன்னு கண்டுபிடிச்சிடுவோம். ஓகே. இப்போ 2 மார்க் வந்து பாருங்களேன். ஜஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? எவால்வேட் பண்ண போறோம். அதாவது ஏரியா ஆஃப் த இன்டகிரல், இந்த ஃபங்க்ஷனோட ஏரியா ஆஃப் த இன்டகிரல் என்ன அப்படின்றாங்க. உங்களோட லோயர் லிமிட் வந்து 0 கொடுத்துருக்கோம், அப்பர் லிமிட் வந்து 3 கொடுத்துருக்குறோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நீங்க அப்படியே இன்டகிரேஷன் பண்ணாலும் ஓகே தான். இல்ல நீங்க தனித்தனியா ஒவ்வொரு டேர்மா அப்படி தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணி இன்டகிரேஷன் கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். எல்லாத்துக்கும் ஆன்சர் சேமா தான் வரும். இப்போ இங்க வந்து பாருங்களேன், நம்மளோட பவர் ரூல் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ் பவர் என்ன வந்து இன்டகிரேஷன் பண்ணா எக்ஸ் பவர் n+1 டிவைடட் பை n+1. அதுதான் இங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 3x³ டிவைடட் பை 3. இந்த 3 இந்த 3 கேன்சல் ஆயிரும். 4x² 2. அதுக்கப்புறம் இந்த 2ல இருந்து இந்த 4 கேன்சல் பண்ணீங்கன்னா 2x². அப்புறம் 5 into dx, அது dx இன்டகிரேஷன் பண்ணீங்கன்னா வெறும் x. இப்போ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஜெக்ட் பண்ணீங்க. எக்ஸுக்கு பதில் 3 அப்சர்வ் பண்ணீங்கன்னா 27. x² பதில் 3 சப்ஜெக்ட் பண்ணீங்கன்னா 18 + 5. இது வந்து 0 நீங்க சப்ஜெக்ட் பண்ணா மொத்த டைமும் 0 ஆயிரும். லோயர் லிமிட் ஃபுல்லா 0 ஆயிரும். ஸோ அப்பர் லிமிட்டை மட்டும் கால்குலேட் பண்ணீங்கன்னா 24. அவ்வளவுதான் பாருங்க இந்த சம். ரொம்ப ஈஸியான சம். 2 மார்க் சம் தான் அது. 2 மார்க்ல உங்களுக்கு கேட்டிருக்கிற கொஸ்டின்ல உள்ள சம்ஸ். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளானது. அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. அடுத்த கொஸ்டின் வந்து எவால்வேட். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. இது என்ன பண்றாங்க அப்படின்னா, மேல நியூமரேட்டர்ல 2 டேர்மா இருக்கா, 2x + 7
இதுல 2x டிவைடட் பை 5x ஸ்கொயர் பிளஸ் 9 ஒரு டேர்ம் ஆகும். 7 பை 5x ஸ்கொயர் பிளஸ் 9, அதாவது நியூமரேட்டரை தனித்தனியா நம்ம பிரிச்சுக்கிறோம், இப்படி பிரிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 வந்து இதுல பாருங்க, 2 வந்து கான்ஸ்டன்ட், ஸோ காமனா இருக்கு, வெளில எடுத்துருங்க. இதுல 7 வந்து கான்ஸ்டன்ட், ஸோ காமனா இருக்கு, வெளில எடுத்துருங்க. அதுக்கப்புறம் 5x ஸ்கொயர் பிளஸ் 9, இந்த சைடு வந்து 5 வந்து பொதுவா வெளில எடுத்துட்டீங்கன்னா x ஸ்கொயர் பை 9 பை 5. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குது, மேலையும் கீழையும் 10ஆல நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இங்க பாருங்கடா, 10ஆல நியூமரேட்டர்ல டிவைடட் பை டினாமினேட்டர்ல மல்டிப்ளை பண்ணி. ஏன் சார் மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபார்முலா ஃபார்மெட்டு கொண்டு வர்றதுக்காக. ஓ, மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வேல்யூ மாறாது. இப்போ ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1/2னா இதுல மேலையும் கீழையும் 10ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இதோட இது வந்து மாறாது. ஈக்குவல் ஃபிராக்ஷன் சொல்லி படிச்சிருப்போம்ல நம்ம சின்ன கிளாஸ்ல. ஸோ அதனால மேலையும் கீழையும் 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஏன் மல்டிப்ளை பண்றேன் அகைன் சொல்றேன், நம்மளுடைய ஃபார்முலா கொண்டு வர்றதுக்காக மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இங்க வந்து 5 பொதுவா வெளியில எடுத்துட்டோமா, இங்க 7/5 இருக்கா. ஸோ இந்த 1/5 இந்த 5 வெளியே எடுத்துட்டீங்க, 7/5 0 to 1 x ஸ்கொயர் 3/5 த ஹோல் ஸ்கொயர். இந்த 9/5 நீங்க எப்படி பாத்துக்கலாம், 3/√5 த ஹோல் ஸ்கொயர் நீங்க பாத்துக்கலாமா, அந்த மாதிரி. ஸோ ஃபார்முலா பாட்டு இங்க வந்து பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் வந்திருக்கு. திரும்பவும் என்ன ஃபார்மேட் அது, டைப் 2ல என்ன ஃபார்மேட், டைப் 1ல தேட் 1 எக்ஸ் ஸ்கொயர். டைப் 1ல திரும்ப நான் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் லாஸ்ட் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். இதுல 1/a tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. ஸோ டைப் 1ல தேடு சஃபிஷியன்ட். நல்லா ஐடென்டிஃபை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுதுடா உங்களுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து பாருங்க 1/5, இது வெளில எடுத்துட்டீங்க, கேன்சல் பண்ணீங்கன்னா 1/5. ஸோ இது வந்து பாருங்க 10x 5x ஸ்கொயர்டு. இது நீங்க அந்த இதுல 7/5, ஏ இருக்கிற இடத்துல √3/5 இருக்குது. ஸோ 1/3√5 tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை 3√5, அவ்வளவுதான், முடிஞ்சது. இப்போ இங்க வந்து பாருங்க எக்ஸ் பை இது இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா, 1/x இருந்ததுன்னா லாக் எக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி. இல்ல அப்படின்னா உங்களுக்கு நான் அந்த இந்த ஃபார்மேட் சொல்லி கொடுத்துருக்கேன். என்னதுன்னா, அதோட ஃபங்க்ஷன் இருந்து அதோட டெரிவேட்டிவ் மேல இருந்ததுன்னா உடனே நீங்க என்ன பண்ணுங்கடா, லாக் போட்டு இந்த டினாமினேட்டர்ல என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்முலால ரீகால் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். இருந்தாலும் இப்பயும் நான் உங்களுக்கு ரீகால் தான் பண்ணி விடுறேன். f dash of x, அது என்ன இருக்கு பாருங்க, அந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டர்ல இருந்ததுன்னா நம்ம லாக் ஆஃப் மாட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சின்னு எழுதிடலாம். அதை தான் இங்க எழுதியிருக்காங்கடா, பாருங்கடா. 5x ஸ்கொயர்ன்றது ஃபங்க்ஷனு, இதோட டெரிவேட்டிவ் என்னது 10x. பாருங்க 5x ஸ்கொயர்ன்றது ஃபங்க்ஷனு, அதோட டெரிவேட்டிவ் 10x நியூமரேட்டர்ல இருக்கு. அப்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம், டினாமினேட்டர் இருக்கிறது லாக் ஆஃப் மாடல்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கலாம். அதுதான் இங்க எழுதியிருக்கிறாங்க. ஓகேவா, புரிஞ்சுதா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஸோ அந்த ஃபார்முலாவை நல்லா வந்து படிச்சுக்கோங்க, அதுதான் நான் திரும்ப சொல்றேன். ஓகேவா, சரி அடுத்து போயிடலாம். இதோட ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டர்ல இருக்கு, அதனால லாக் ஆஃப் மாட் ஆஃப் எக்ஸ் போட்டுக்கிறோம். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைப்ல தேர்ட் ஃபார்மேட் போட்டுட்டோம். இனி அப்பர் லிமிட் லோயர் லிமிட் தான், இது உங்களுக்கு தெரியலையா. அப்பர் லிமிட் எக்ஸுக்கு பதில் சப்ஜெக்ட் பண்ணீங்கன்னா இங்க 14 வரும், இங்க வந்து மைனஸ் லாக் 9 வரும். அதே மாதிரி லோயர் லிமிட் இந்த இடத்துல நீங்க சப்ஜெக்ட் பண்ணுங்க, அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டை சப்ஜெக்ட் பண்ணுங்க, இது உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இதுல வந்து லாக் ஆஃப் ஏ மைனஸ் பின்னு இருந்ததுன்னா அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்க, ஏ பை பி. இங்க வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் 5/x இருக்குது. ஸோ அப்பர் லிமிட் சப்ஜெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இன்டகரலோட ஆன்சரு. 9 எக்ஸாம்பிள் 9.6 அது அப்படியே வரிசையா தான் உங்களுக்கு முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். இப்போ இந்த சம் புரிஞ்சதுல, எனி டவுட்? கொஸ்டின் தான் கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கவிப்பிரியா லெஃப்ட் ஆயிட்டாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. இங்க ஒரு ஷார்ட்கட் இருக்குடா. நீங்க கிரேட்டஸ்ட் இன்டிஜர்னாலே பயப்படாதீங்க. இப்ப நான் சொல்லி கொடுக்குற மெத்தட் படி நீங்க படிச்சீங்கன்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ரிலேட்டடா என்ன ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் இப்ப நான் சொல்லி கொடுக்குற மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு ஆன்சர் போட்டுருவீங்க, பயப்படவே மாட்டீங்க. அது என்ன ஷார்ட்கட்னு பாத்தீங்கன்னா,
கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனோட தியரி உங்களுக்கு ஆல்ரெடி எடுத்தாச்சு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது 0, 1 இந்த 2 சும்மா இப்போ வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்றதுக்காக எடுத்துக்கிறேன். இது 0, இது 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் இப்போ 0.95 ஓட ஆன்சர் என்ன சார் கிரேட்டர் இருந்ததுன்னா, கிரேட்டஸ்ட்ல லோயஸ்ட். அதாவது 0.5னா 0 எடுத்துப்பீங்க. 0.99999 எடுத்தாலும் அதோட ஆன்சர் 0 தான். கிரேட்டஸ்ட்ல லோயஸ்ட். இப்போ இந்த இடத்துல இருக்கா அதோட கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ என்னன்னா 0 தான் எடுத்துக்கணும். இந்த இடத்துல இருக்கா அப்ப அதோட கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ என்னன்னா 0 தான் எடுத்துக்கணும். ஸோ இதுதான் வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனோட இது அந்த தியரி. இங்க உங்களோட சம்முக்கு நான் ஒரு 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 ஷார்ட்கட் சொல்றேன். அதை நீங்க எல்லா சம்மையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அது என்னதுன்னா இப்போ நம்ம இங்க போடலாம். இங்க என்ன இருக்குது? உங்களோட லிமிட்ஸ் என்ன இருக்குது? இங்க 0 இருக்குது. இங்க 1 இருக்குது. கரெக்ட்டா? இங்க கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்ஷன் என்ன குடுத்திருக்கான்? 2x குடுத்திருக்கான். அத வந்து சம் mன்னு நோட்டேஷன் குடுங்க. அப்ப x இஸ் ஈக்குவல் டூ உங்களுக்கு என்ன வந்துரும்? m/2ன்னு இருக்கும். சரியா? இப்போ வந்து பாருங்க, mக்கு வந்து 0 குடுத்தா உங்களுக்கு x ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். mக்கு வந்து சப்போஸ் நீங்க 1 குடுத்தீங்கன்னா, x ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? 1/2 கிடைக்கும். சப்போஸ் mக்கு வந்து 2 குடுங்களேன். mக்கு 2 குடுத்தீங்கன்னா, x ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? 2/2 வந்து 1 கிடைக்கும். அப்போ உங்களோட லிமிட்டுக்குள்ள உங்களுக்கு 0, 1/2, 1/2 அப்புறம் 1 வந்துருது. இதுக்கப்புறம் நீங்க mக்கு பதில் என்ன வேல்யூ குடுத்தாலும், இந்த லிமிட்ஸ விட தாண்டிடும். எது? உங்களோட லிமிட்ஸ் லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 1. ஸோ இதுக்கப்புறம் mக்கு நீங்க என்ன வேல்யூ குடுத்தாலும் இந்த இத தாண்டுறதுனால, இதோட நீங்க ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்போ இன்னொன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம படிச்சோம். என்ன ப்ராப்பர்ட்டினா, ஒரு இன்டகிரல்ல நம்ம எவ்ளோ ஃபைனைட் டெர்ம்னாலும் பிரிச்சுக்கலாம். ஃபைனைட் இன்டகிரலா நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். இந்த 0 டூ 1 இப்போ நீங்க ஃபைனைட் இன்டகிரலா உடைக்க போறீங்க. எப்படி? 0 டூ 1/2 வரைக்கும் 1ம், 1/2ல இருந்து 1 வரைக்கும் 1ம் நீங்க பிரிச்சுக்க போறீங்க. ஸோ இதுதான் வந்து 0 டூ 1 வந்து நம்ம எப்படி பிரிச்சுக்க போறோம்? 0 டூ 1/2ல இருந்து ஒரு இதாவும், 1/2ல இருந்து 1 வரைக்கும் இதாவும் நம்ம பிரிச்சுக்க போறோம். சரி இப்போ ஷார்ட்கட்ன்னு சொன்னீங்களே, அது என்ன ஷார்ட்கட்னா, இங்க பாருங்கடா. நீங்க இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வந்தாலே, நீங்க அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணாம, இந்த லோயர் லிமிட்ட மட்டும் குடுத்துருங்க எக்ஸ்க்கு பதிலு. அப்ப லோயர் லிமிட் எக்ஸ்க்கு பதில் குடுத்தீங்கன்னா, 2 இன்டு 0 0 அவ்வளவுதான் போதும். அதோட இன்டகிரேஷன் வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் இங்க வந்து பாருங்களேன், எக்ஸ்க்கு பதிலு 1/2 குடுத்தீங்கன்னா என்ன வந்துரும்? 2 இன்டு 1/2 அப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா 1 மட்டும் தான் இருக்கும். 1 இன்டு டிஎக்ஸ். அப்ப டிஎக்ஸ நீங்க இன்டகிரேஷன் பண்ணீங்கன்னா என்ன வரும்? எக்ஸ். இது 0 இன்டு எனிதிங் 0 இந்த டேர்ம விட்டுடுங்க. 0 அது வந்து 1/2 1 இன்டு அது 1 தான் கான்ஸ்டன்ட் டிஎக்ஸ் என்கிறது எக்ஸ். ஸோ 1/2 இன்டு 1 அப்போ 1 மைனஸ் 1/2 த ஆன்சர் இஸ் 1/2. இது புரிஞ்சதாடா? இந்த சம்மு புரிஞ்சதா? ஏன்னா 5 மார்க்ல நமக்கு வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வச்சு கேட்பாங்க. அப்ப கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனா ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஃபைனைட் இன்டர்வல் எங்க இருந்து எங்க வரப்போகுது ஐடென்டிஃபை பண்ணுங்க. அப்புறம் வந்து ஐடென்டிஃபை பண்ணபடிக்கு அதை அந்த ஃபைனைட் இன்டர்வலை பிரிச்சிடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 0 டு 1/2, 1/2 இன்டு 1 இப்படி வந்து பிரிச்சிட்டோம். அந்த இன்டகிரலையே இப்படி பிரிச்சிட்டோம். பிரிச்ச உடனே நம்ம என்ன பண்ணோம்? எக்ஸுக்கு பதிலு இந்த லோயர் லிமிட்டை கொடுக்கணும். மறந்துடாதீங்க. அதான் விஷயமே இதுதான் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுக்கு. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் எதுல இருந்து எது கொடுக்கணும்? கன்ஃபியூஷனே வேணாம். லோயர் லிமிட்டை கொடு எக்ஸுக்கு பதில். கொடுத்துட்டேன்னா 0 இன்டு இது 0 ஆயிடும். இங்க வந்து லோயர் லிமிட் எக்ஸுக்கு பதில் கொடுத்தேன்னா 1 ஆயிடும். ஸோ டிஎக்ஸ் அதுக்கப்புறம் இன்டகிரேஷன் பண்ணிடு. பண்ணேன்னா உனக்கு சூப்பரா ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். இது வந்து ஒரு முக்கியமான 3 மார்க்ஸ். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து போயிடலாம். இது புரிஞ்சதுல? இந்த சம் புரிஞ்சதுல? யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா 5 மார்க் ஃபர்ஸ்ட் 5 மார்க் அட்டெண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 5 மார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா 0 டு π/3 அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா sec x tan x 1 plus sec square x into dx. இங்க வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். சப்ஸ்டியூஷன் மெத்தட் எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும், என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதோட டெரிவேட்டிவ் மேல இருக்கான்னு பாருங்க. சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டெரிவேட்டிவ் பண்ண என்ன வரும்? சீக்கன் எக்ஸ் tan x. ஸோ அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ மேக்சிமம் சப்ஸ்டியூஷனோட ட்ரிக்கு எங்க இருக்குன்னா, டினாமினேட்டர்ல இருக்கிறதோட இது வந்து நியூமரேட்டர் அதோட டெரிவேட்டிவ் இருக்கும். இதோட டினாமினேட்டர்ல என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதோட டெரிவேட்டிவ் இருந்ததுன்னா உடனே நீங்க சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆன்சர் தெளிவா வரும். ஒரு பிரச்சனையும் இல்லை.
அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா லெட் அஸ் இன்ட்ரோடியூஸ் ஒரு இது என்ன எடுத்துக்கலாம்னா டியை வந்து சீக்கன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல நீங்க இந்த வேரியபிளை மட்டும் சேஞ்ச் பண்ண மாட்டீங்க. இந்த எக்ஸ் அப்படிலாம் டிக்கு வந்து வேல்யூ வந்து மாத்துவீங்க. அதை மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ண மாட்டீங்க. மெயினா இந்த லிமிட்டையும் நீங்க மாத்திரணும். அப்படி மாத்திட்டீங்கன்னா சூப்பரா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதுதான்டா அவ்வளவுதான்டா விஷயம். ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தட் எப்ப பயன்படுத்தணும்? இந்த டினாமினேட்டர் இருக்கிற ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் மேல இருக்கான்னு பாருங்க. இருக்குது. இருந்தா சப்ஸ்டியூஷன். அப்போ சப்ஸ்டியூஷனோட மெயினான இம்பார்ட்டன்ட் என்ன? ஒரு லெட்டஸ் ஒரு டம்மி வேரியபிள்னு சொல்லுவாங்க அத. ஒரு வேரியபிள் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க. டி இஸ் ஈக்குவல் டு சீக்கன் எக்ஸ். அப்போ இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து நீங்க பண்ணீங்கன்னா சீக்கன் எக்ஸ் டேன் எக்ஸ் டிடி ஈக்குவல் டு சீக்கன் எக்ஸ் டேன் எக்ஸ். ஸோ இப்போ வந்து நமக்கு டிடி எங்க வச்சுட்டு இந்த டிஎக்ஸ் அங்கிட்டு கொண்டு போயிடுங்க. அப்போ சீக்கன் எக்ஸ் டேன் எக்ஸ் இந்த டிஎக்ஸ். சரி இதோட நிப்பாட்டிடலாமா? இல்ல. ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் லிமிட்ஸையும் நீங்க மாத்தணும். அப்பர் லிமிட் லோயர் லிமிட். இப்ப எப்படி மாத்துறது? இப்ப எக்ஸுக்கு பதிலு 0 கொடுங்க. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு சீக்கன் 0ன்னு ஆகும். சீக்கன் 0வோட வேல்யூ வந்து 1 0 டிகிரி சரிதானே? அதுக்கப்புறம் அப்புறம் பை பை 3 இந்த அப்பர் லிமிட்டை கொடுங்க. அப்பர் லிமிட் பை பை 3 கொடுத்தீங்கன்னா சீக்கன் பை பை 3 என்ன இது வரும்? சீக்கன் 60 டிகிரி வந்து 2 இருக்கும். சரியா? ஓகே. அப்போ நான் வந்து வேரியபிளும் மாத்திட்டேன் பாருங்க. இதையும் மாத்திட்டேன் 1 to 2 லிமிட்டையும் மாத்திட்டேன். எக்ஸ்ல இருக்கிற எல்லாத்தையுமே நான் எப்படி மாத்திட்டேன் பாருங்க. டிடிக்கு மாத்திட்டேன். டியா மாத்திட்டேன். ஸோ ஃபங்க்ஷனோட அந்த வேரியபிளும் மாத்துறீங்க, டம்மி வேரியபிள் கொடுத்து மாத்துவீங்க, லிமிட்டும் மாத்துவீங்க. அவ்வளவுதான் விஷயம். அதுக்கப்புறம் நீங்க வந்து டிக்கு பதில் சீக்வன்ஸ் இதை பாருங்கடா. அதே ஃபார்மேட்டு டைப் 1ல 3வது விஷயம் 1/a tan inverse of x by a. ஏன்? ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு பாருங்க. பாருங்க டினாமினேட்டர்ல. அப்ப டி ஸ்கொயர் பிளஸ் ஒரு வேரியபிள் ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்கொயர்டு வந்துருச்சு. அப்ப tan inverse ஆஃப் எக்ஸ் பை ஏ. எக்ஸ் இருக்கிற இடத்துல டி இருக்குது, ஏ இருக்கிற இடத்துல 1 இருக்குது போடுங்க. அதுக்கப்புறம் அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1/1 1 தான். ஸோ அது ஒன்றும் டச் இல்லை. அப்போ அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 1/1 என்ன வந்துடும்? 2/1 2 தான். இங்க வந்து tan inverse 1ன்றது பை பை 4 லோயர் லிமிட். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதோட ஃபார்ம், அதோட விஷயம். ஸோ இது வந்து 5 மார்க் தான். ரொம்ப சிம்பிளான 5 மார்க்கா இருக்குது. 9.5 9.8. ஆனா போக போக சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல பெரிய பெரிய சம்பளம் கொடுப்பானுங்க. நீங்க என்ன விஷயன்றதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். 9.8. எனி டவுட்? எனி டவுட் இருக்கா? அப்போ எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுதுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்கடா. ஓகே ஓகே தேங்க்ஸ். அதுக்கடுத்து போயிடலாம் நம்ம. அதுக்கடுத்து வந்து எவால்வேட். இப்பயும் பாருங்களேன். இங்க வந்து எக்ஸ் இருக்குது. வாட் இஸ் எக்ஸோட டெரிவேட்டிவ்? 1 நியூமரேட்டர்ல இருக்கு பாருங்க. அப்போ ஐடென்டிஃபை பண்ணுங்க. நம்ம சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணணும். அப்ப சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணணும்னா நான் ஒரு டம்மி வேரியபிள் கொடுக்கணும். அந்த டம்மி வேரியபிள் டின்னு எடுத்துக்கிறேன். ஒய்ன்னு கொடுக்கலாம், எதுனாலும் கொடுக்கலாம்டா உங்க இஷ்டம். உங்க புக்ல டீன் இருக்குது, அதனால டீன் எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க வந்து போத் சைடும் ஸ்கொயர் ரூட் பண்ணு. ஸ்கொயர் ரூட் பண்ணுனா இங்க எக்ஸ் வரும், இங்க டி ஸ்கொயர் வரும். அப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு டியை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணனா டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு டூ டி. அதுக்கப்புறம் இந்த டிஎக்ஸ் மட்டும் இங்கிட்டு வச்சுட்டு இதை அங்கிட்டு கொண்டு போயிருங்க. ஸோ மொத்தமா வேரியபிளே நான் மாத்த போறேன். டிஎக்ஸ்ல இருந்து டிடிக்கு மாத்த போறேன். அது மட்டும் போதுமா? கண்டிப்பா லிமிட்டையும் மாத்திடுங்க. அப்போ லிமிட் எப்படி மாத்துவீங்க? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 லோயர் லிமிட்டை கொடுங்க. டியோட வேல்யூ என்ன வருது? 0 தான் வரும். டி இஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் இருக்கா? அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்தீங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு 0 தான். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 கொடுத்தீங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு ரூட் 9. அப்ப 3 கிடைக்கும். அப்ப 3 வந்துருச்சு. ஸோ லிமிட்டையும் மாத்திட்டோம். 0 to 3யும் லிமிட்டையும் மாத்திட்டோம். இப்ப என்ன பண்ண போறோம்? நம்ம இந்த டியை வந்து பொதுவா வெளில எடுத்துக்க போறோம். ஸோ டியும் கேன்சல் ஆயிடுச்சு. 1/d. இதை பாருங்களேன். இது என்ன சார் நீங்க லாக் போட்டிருக்கீங்க அப்படின்னா இங்க பாருங்க. நான் சொன்ன மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது. அதோட டெரிவேட்டிவ் மேல இருந்ததுன்னா வாட் இஸ் த இன்டகிரேஷன் ஃபார்முலா? லாக் ஆஃப் மாடல்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சி. இதை தான் நான் இங்க பண்ணிருக்கிறேன். அப்போ இந்த டியை வந்து டெரிவேட்டிவ் பண்ணா மேல ஒண்ணு நியூமரேட்டர்ல அழகா 1 இன்டு டிடின்னு இருக்குது. அப்போ லாக் ஆஃப் இந்த டினாமினேட்டர் போட்டேன். இப்போ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் ரொம்ப ஈஸி. 3 + 1 4. அப்புறம் லாக் 1. லாக் 1ஓட வேல்யூ வந்து என்னோட ஆன்சரு? 0. அப்போ இது வந்து லோயர் லிமிட் ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிடும். ஸோ 2 இன்ட்டு லாக் 4. நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி லாக் ஆஃப் ஏபி விச் இஸ் ஈக்குவல் டு
log of p பவர் a இப்படி எழுதிக்கலாம். ஸோ அதுபடி 4 பவர் ஸ்கொயர் எழுதிருக்கேன். ஸோ log 16. ஸோ இதுதான் இதோட ஆன்சரு. அவ்வளவுதான். நோட் பண்ணிக்கோங்கடா. ஸ்கிரீன்ஷாட் இருக்குன்னா எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளவுதான். சப்ஸ்டியூஷனும் உங்களுக்கு நல்லா ஃபெமிலியர் ஆயிடுச்சு. லிமிட்டையும் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃபைண்ட் த ஏரியாவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளவுதான். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இதை எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும் பாருங்க. பார்க்கும்போதே இட் இஸ் a லீனியர் ஃபேக்டரா இருக்குது. டக்குன்னு லீனியர் ஃபேக்டரை இன்டகிரேட் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு பார்சியல் ஃபிராக்ஷன் மெத்தடு உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஒரு லீனியர் ஃபேக்டர் நீங்க கீழே இந்த மாதிரி டினாமினேட்டர்ல பார்த்தாலே நீங்க வந்து என்ன பண்ணணும்னா பார்சியல் ஃபிராக்ஷனை ஞாபகத்துல வச்சுக்கணும். ஓகே, பார்சியல் ஃபிராக்ஷன்ல உங்களுக்கு 3 டைப் ஆஃப் மெத்தட் இருக்குது. இப்போ இங்க வந்து ஃபர்ஸ்ட் லீனியர் ஃபேக்டர் ரெண்டுமே டிகிரி 1 இருக்கிற மாதிரி ஒண்ணு, அப்புறம் ஸ்கொயர் வர்ற மாதிரி ஒண்ணு, அப்புறம் ஸ்கொயரும் 1 வர்ற மாதிரி ஒண்ணு, இந்த மாதிரி ஒரு 3-4 டைப் 5 டைப் இருக்கு மொத்தம். ஸோ இங்க வந்து உங்களுக்கு ஒரு டைப் கொடுத்துருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா லீனியர் ஃபேக்டர் டிகிரி 1 இருக்கிற மாதிரி. அதோட ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் ரூல். அதை எப்படி பிரிக்கணும்னா இப்படி பிரிக்கணும். எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் டூவை ஏ பை எக்ஸ் பிளஸ் ஒன் ஃபர்ஸ்ட் லீனியர் ஃபேக்டர் பிளஸ் பி பை எக்ஸ் பிளஸ் டூ செகண்ட் லீனியர் ஃபேக்டர். அவ்வளவுதான். ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், இது கிராஸ் மல்டிப்ளை, இது கிராஸ் மல்டிப்ளை, இது ரெண்டும் கிராஸ் மல்டிப்ளை அப்படி பண்ணிட்டு எடுத்துருவீங்க. இல்லையா இன்னொரு இது வந்து சிம்பிளா இதை நம்ம சொல்லணும்னா இந்த எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் பிளஸ் டூவை இந்த மொத்த ஈக்குவேஷனாலும் நீங்க ஹோலா வந்து என்ன பண்ணிடலாம்னா மல்டிப்ளை பண்ணாலும் யூ கெட் த ஆன்சர் தான். இல்ல சார் நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுத்தாலும் உங்க இஷ்டம் தான். ஒரே டைம்ல மொத்தமா நீங்க மல்டிப்ளை பண்ணி எடுத்துட்டு வந்தாலும் உங்களுக்கு டைரக்டா அந்த ஆன்சர் கிடைக்கும். ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்ல நான் வந்து எல்சிஎம் எடுத்து பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணுங்க. ஸோ இது வந்து கிராஸ் பண்ணும்போது கேன்சல் ஆயிடும். ஸோ த ரிமைனிங் டேர்ம் இது மட்டும் தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம சின்ன கிளாஸ் எப்படி பி வேல்யூவை கண்டுபிடிப்போம். இதை ஜீரோ ஆக்கிட்டா போதும். ஏவை ஜீரோ ஆக்கணும். ஏவை எப்படி ஜீரோ ஆக்கணும், அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 போடுங்க. போட்டீங்கன்னா இது ஜீரோ ஆயிடும். இது -2 + 1 இருக்கும். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லி உங்களுக்கு வந்துடும். அவ்வளவுதான். அப்புறம் ஏவோட வேல்யூ கிடைக்கிறதுக்கு பி ஈக்குவல் டு 0ன்னு போடணும். அப்ப பி ஈக்குவல் டு 0 போடணும்னா என்ன போடணும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. -1னா இது முட்டை ஆயிடும். இது -1 + 1 வந்து என்ன வந்துடும், வெறும் 1 × ஏன்னு இருக்கும். இந்த சைடு -1 இருக்கும். ஸோ இதுதான். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு -1 கிடைச்சிடும். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு -1 எல்லாம் கிடைச்ச உடனே நம்மளோட ஈக்குவேஷன்ல ஏபியோட வேல்யூ வந்து போட்டுடுங்க. போட்டுட்டு ஃபைனலா இன்டகிரேஷன் தான் முடிஞ்சது. இங்க பாருங்க, இதை போட்டுட்டு போத் சைடு இன்டகிரேஷன் 1 to 1, அப்புறம் மைனஸ் இங்க -1 to 2 பிளஸ் 2 × 1 to 2 அந்த ஏபியோட வேல்யூ இந்த 1. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த 2 எப்படி வந்ததுன்னா நம்ம ஏபி கண்டுபிடிச்சோம் பாருங்க. இந்த 2 வெளில எடுத்துறீங்க, இந்த -1 வெளில எடுத்துறீங்க. அவ்வளவுதான். மற்றபடி எல்லாம் அந்த இன்டகிரேஷன் அப்ளை பண்ணும். இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு எக்ஸ் இருக்குது, அதோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டர்ல 1 இருக்குது. அப்ப லாக் மாடல்ஸ் ஆஃப் போட்டுடுங்க. லாக் மாடல்ஸ் ஆஃப் போட்டுடுங்க. அப்போ அப்பர் லிமிட் லோயர் லிமிட். அவ்வளவுதான். ஸோ மைனஸ் இருந்ததுன்னா டிவைட் பண்ணணுன்ற விஷயத்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க இன்னொரு லாக் வந்து இங்க வந்து மைனஸ், அதாவது எல்சிஎம் எடுக்கிற நம்ம மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது லாக் ஆஃப் 3/2ன்றது 2/3 ஆகும். அதுக்கப்புறம் இந்த இது வந்து மேலே போயிடும். ஸ்கொயர்ல போச்சுன்னா 4/3 த ஹோல் ஸ்கொயர் போச்சுன்னா 16/9 ஆகும். ஸோ பிளஸ் இருந்தா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2/3 × 16/9. ஸோ 32 × 27. அவ்வளவுதான், இந்த சம் முடிஞ்சது. 5 மார்க் சம். இந்த செக்ஷன்ல இது ஒரு 5 மார்க் சம். இது புரிஞ்சுதாடா? நீ கொஸ்டின் புரிஞ்சது. ஓகே, குட். ஹரிணி புரிஞ்சதுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்கம்மா. ஓகே, அடுத்த 5 மார்க் மாடல்ரா. அடுத்த 5 மார்க் மாடல் போறோம். இந்த சைனை வந்து நீங்க பாத்துருவீங்க. சார் சைனை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன சார், காசு தானே சார், அப்ப சப்ஸ்டியூஷன் தானே சார் யூஸ் பண்ணணும். ஆமா, ஸோ சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ண போறோம். டம்மி வேரியபிள் கொடுக்க போறோம். டி இஸ் ஈக்குவல் டு சைன் கீட்டா. அப்புறம் வித் ரெஸ்பெக்ட் இங்க கீட்டா இருக்கு பாருங்கடா, எக்ஸ்ல இல்ல. ஸோ கீட்டா இருக்கிறதுனால வித் ரெஸ்பெக்ட் டு கீட்டாவை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்றோம். அப்போ காஸ் கீட்டா. அப்போ இந்த டி கீட்டா வாங்கிட்டு கொண்டு போயிட்டீங்கன்னா டிடி இன்ட்டு காஸ் கீட்டா இன்ட்டு டி கீட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கண்டிப்பா லிமிட்டை சேஞ்ச் பண்ணிடணும். அப்போ கீட்டா ஈக்குவல் டு 0 போட்டீங்கன்னா உங்களோட லோயர் லிமிட் 0 போட்டீங்கன்னா டியோட ஆன்சரும் 0 தான். உங்களோட அப்பர் லிமிட் π/2 போட்டீங்கன்னா sin π/2ன்றது 1. அப்போ லிமிட்டை சேஞ்ச் பண்ணிட்டோம் 0 to 1. அதே மாதிரி வேரியபிளும் சேஞ்ச் பண்ணிடுவோம், டிடிக்கு வேரியபிள் சேஞ்ச் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் நம்ம,
1 பை டி பிளஸ் ஒன் இந்த பார்சியல் ஃப்ராக்ஷன் இருக்கு பாருங்க, அது படி பண்ணீங்கன்னா இங்க ஏ வந்து ஒன்னாவும் பி படி பி வந்து மைனஸ் ஒன்னாவும் இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ்டா இந்த ஸ்டெப்ஸ் இந்த ஸ்டெப்ஸை நீங்க அந்த சம்முக்கு பண்ணணும். இவ்வளவு ஸ்டெப்ஸை வந்து அதுல ஸ்கிப் பண்ணிருக்கேன். ஏன்னா இது நார்மலா இந்த பார்சியல் ஃப்ராக்ஷன் உங்களுக்கு தெரியுதுன்றதுனால ஸ்கிப் பண்ணிட்டு நேரடியா வந்து உங்களுக்கு என்ன போட்டிருக்கோம்னா ஏவோட வேல்யூ ஒன்னும் பியோட வேல்யூ மைனஸ் ஒன்னும் போட்டிருக்கிறேன். இந்த இருக்கு பாருங்க, ஏவோட வேல்யூ ஒன்னும் பியோட வேல்யூ மைனஸ் ஒன்னும் வரும். உங்களுக்கு ஆன்சர் நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இங்க பாருங்க லீனியர் ஃபேக்டர். லீனியர் ஃபேக்டர் வந்து எப்படி பிரிப்பீங்க? ஏ பை டி பிளஸ் ஒன்னு பிளஸ் பி பை டி பிளஸ் டூ, ரைட் சைடு ஒன்னு இருக்கும். ஸோ இதை வந்து ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் டி பிளஸ் டூ பிளஸ் பி ஆஃப் டி பிளஸ் ஒன்னு இப்படி போட்டுட்டு டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ கொடுத்தீங்கன்னா பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு வரும். அதே மாதிரி செய்யணுமாடா? இதை புரிஞ்சுதா? செய்யணுமா? ஒர்க் அவுட் பண்ணணுமா? ஸோ ஒன் இஸ் ஈக்குவல் டு டி பிளஸ் ஒன்னு டி பிளஸ் டூ. இப்போ இதை எப்படி பிரிப்பீங்க? லீனியர் ஃபேக்டரா ஏ ஈக்குவல் டு டி பிளஸ் ஒன்னு பிளஸ் பி இன்ட்டு டி பிளஸ் டூ பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்சிஎம் எழுதிங்கன்னா அந்த சைடு ஒன் இன்ட்டு ஏ ஆஃப் டி பிளஸ் டூ பிளஸ் பி ஆஃப் டி பிளஸ் ஒன்னு வரும். இப்போ ஏவோட ஆன்சர் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஒன் இஸ் ஈக்குவல் டு டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ போடுங்க. அப்போ பியோட ஆன்சர் கிடைச்சிடும். இது முட்டை ஆயிடும். இது வந்து என்ன கிடைக்கும்? மைனஸ் டூ போட்டிங்கன்னா மைனஸ் பி கிடைக்கும். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு. இதுதான் இந்த மைனஸ் ஒன்னு இங்கே நான் போட்டிருக்கிறேன், மைனஸ் ஒன்னு பிக்கு. அதுக்கப்புறம் ஏ வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? பியை வந்து முட்டையாக்குவீங்க. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு போட்டிங்கன்னா ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் மைனஸ் ஒன் பிளஸ் டூ இருக்கும். இது ஜீரோ ஆயிடும். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஒன்று வரும். அந்த ஒன்று தான் இந்த ஒன்று. அதுக்கப்புறம் இதை வந்து டிடியை தனித்தனியா பிரிச்சிட்டிங்கன்னா இப்போ பாருங்க இதோட டெரிவேட்டிவ் மேலே நியூமரேட்டர்ல இருக்குது. டியோட டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா ஒன்று. ஸோ லாக் ஆஃப் இங்கே கீழே இருக்கிற ஃபங்க்ஷனை அப்படியே போட்டுக்கோங்க. லாக் ஆஃப் கீழே இருக்கிற ஃபங்க்ஷனை அப்படியே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மல் சம்மு தான். என்னது? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். முதல்ல டிக்கு வந்து ஒன்று கொடுங்க, அப்பர் லிமிட் லாக் டூ வரும். டிக்கு வந்து ஜீரோ கொடுத்தீங்கன்னா ஒன்றுன்னு வரும். லாக் ஒன்னோட வேல்யூ ஜீரோ. ஸோ இந்த சைடு லாக் டூ மட்டும் தான் இருக்கும். மைனஸ் ஆஃப் இதுக்கு ஒன்று கொடுத்தீங்கன்னா லாக் த்ரீ, இதுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா லாக் டூ. அவ்வளோதான். ஸோ ஏ மைனஸ் பி ஃபார்மேட்னா ஏ பை பி, லாக் ஆஃப் ஏ பை பி போட்டுட்டு இங்கேயும் ஏ மைனஸ் பி இருக்குது. அதை வந்து நீங்க பண்ணீங்கன்னா டூ பை டூ பை த்ரீன்னு இருக்கும்டா. ஸோ இதை வந்து நீங்க மேலே கொண்டு போ சாரி த்ரீ பை டூன்னு இருக்கும். இதை மேலே கொண்டு போகும்போது டூ இன்ட்டு டூ பை த்ரீன்னு மாறும். அந்த ரூல் படி இது வந்து மல்டிப்ளைல இருக்கு. ஸோ த ஆன்சர் இஸ் 4/3. ரொம்ப ஈஸியான சம்மு. 5 மார்க்ல கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு. இதுக்கப்புறம் 9.8ல உங்களுக்கு நல்லா இம்பார்ட்டன்ட்டும் 9.9 கொடுப்பாங்க. ஒரு ஒரு 5 மார்க்கு இதுல இந்த போர்ஷன்ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு வரும். ஃபிஃப்த் சாப்டருக்கு அப்புறம் நல்லா அதிகமான ஹை வெயிட்டேஜ் மார்க் இதுதான். ஸோ ஒவ்வொன்றையும் நல்லா ஸ்டெப்பா போட்டு பாருங்க, மறந்துடாம போட்டு பாருங்க. ஓகேவா? அதுக்கடுத்து சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா 5 மார்க் தான். 5 மார்க் இன்டகிரேஷன் கொடுத்துருக்குறான் நமக்கு. இன்டகிரேஷன் என்ன கொடுத்துருக்குறான் பாருங்க. கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கான். நான் சொன்ன மாதிரி கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனோட ஷார்ட்கட் என்ன? லோயர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இன்டகிரல் வேல்யூ கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான்டா, முடிஞ்சிடும். நான் திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல பாருங்க. ஸோ இங்க என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம்ன்னு இருக்குது. அப்போ எக்ஸ் என்ன எடுப்பீங்க? பாசிட்டிவ் எடுப்பீங்க. ஏன்னா ஏரியான்றதுனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் எம். இப்போ எம்முக்கு பதில் இப்போ லிமிட்ஸ் எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்குது? 0ல இருந்து 1.5 வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, எம்முக்கு பதில் 0 கொடுத்தா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 உள்ள போட்டுக்கலாம். இந்த இன்டர்வல்ல வரும். எம்முக்கு பதில் ஒன்னு கொடுங்களேன். ஒன்னு கொடுத்தா ரூட் ஒன்னோட வேல்யூ ஒன்னு தான். அப்ப இந்த இன்டர்வல்ல போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எம்முக்கு பதில் டூ கொடுங்க. டூ கொடுத்தீங்கன்னா ரூட் டூனா 1 பாயிண்ட் சம்திங் ஏதோ வரும். 1.5 தான் வரும். 1.23 சம்திங் வரும். அப்போ அதுவும் கொடுத்துக்கலாம். அப்புறம் ரூட் 3 கொடுத்தீங்கன்னா 1.7 போயிடும். அப்போ இந்த அப்பர் லிமிட்டை விட தாண்டிடும். அப்போ இதை மட்டும் ஸ்டாப் பண்ணுங்க. ஏன் சார் இதை பண்றோம்? ஏன்னா இதை பண்ணீங்கன்னா இன்டர்வல் ஃபைனைட் இன்டர்வலா நீங்க உடச்சு எழுதிக்கலாம் இந்த ஃபங்க்ஷனே. அப்ப 0 to 1க்கு ஒரு இன்டர்வல் ஆகும். அப்புறம் 1 to √2 ஒரு இன்டர்வல் ஆகும். √2ல இருந்து 1.5 ஒரு இன்டர்வல் ஆகும். முடிச்சுடுவீங்க. அதுக்கப்புறம் மறந்துடாதீங்க, மறக்காம அப்பர் லோயர் இன்டகிரேஷன் கன்ஃபியூஷனே பண்ணாதீங்க. லோயர் லிமிட் அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஸோ இங்க எக்ஸுக்கு பதில் 0 கொடுத்தீங்கன்னா 0 ஆயிடும், முதல் டேர்ம் போயிடும். அது எக்ஸுக்கு பதில் 1 கொடுத்தீங்கன்னா வெறும் dx மட்டும்தான் இருக்கும். dx இன்டகிரேஷன் பண்ணீங்கன்னா வெறும் எக்ஸ். முடிஞ்சுதா? இங்க எக்ஸுக்கு ஒண்ணுமே இல்லை, அதனால வந்து dx இன்டகிரேஷன் பண்ண எக்ஸ். இனிமே அப்பர் லிமிட் லோயர் லிமிட் தான்டா.
ஸோ அப்பர் லிமிட்டை சப்ஜெக்ட் பண்ணீங்கன்னா √2, லோயர் லிமிட்டை சப்ஜெக்ட் பண்ணீங்கன்னா 1, அப்பர் லிமிட்டை சப்ஜெக்ட் பண்ணீங்கன்னா 1.5, லோயர் லிமிட்டை சப்ஜெக்ட் பண்ணீங்கன்னா √2. இதெல்லாம் உங்களுக்கு கால்குலேஷன் √2 - 1, இதை 2 × 1 1.5 பண்ணீங்கன்னா 3, இங்க 2 × √2 -2, அவ்வளவுதான். ஸோ இங்க வந்து பாருங்க √2ல இருந்து -2 √2 போச்சுன்னா வெறும் -√2, அப்புறம் -1 + 3, அவ்வளவுதான் இன்டகிரேஷனோட ஃபார்ம். இது வந்து ஒரு சூப்பரான சிம்பிளான 5 மார்க் தான். ஏதாவது டவுட் இருக்கா அந்த கொஸ்டின்ல? எனி டவுட்? புரிஞ்சதுன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்கடா. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த பாருங்களேன், கிரேட்டஸ்ட் ஃபங்க்ஷன்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்குது, வச்சுக்கோங்க. நீங்க அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இதோட 4வது சம் பார்க்க போறோம். ஓகே, இதோட வந்து நீங்க ஒரே ஒரு டெஃபினேஷன் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியாச்சு. ஒரே ஒரு டெஃபினேஷன் வந்து பார்த்துக்கோங்க. mod xோட வந்து இஃப் எக்ஸ் பாசிட்டிவா இருக்கும் எப்போனா எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0ல, இஃப் எக்ஸ் லெஸ் தென் 0வா இருக்கும்போது -x இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மாடுலஸ் எக்ஸ் ஃபங்க்ஷனோட விஷயம். அதுக்கப்புறம் மாடுலஸ் ஃபங்க்ஷன் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா x+3 கொடுத்துருக்காங்க. அப்படியே தூக்கி அப்ளை பண்ணுங்க. இஃப் எக்ஸ் +3, இஃப் x+3 greater than or equal to 0, minus of x+3 if x+3 less than 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதையே இன்னும் சிம்பிளா கால்குலேஷன் பண்ணீங்கன்னா இந்த 3 அங்கிட்டு போகும்போது x greater than or equal to -3, -3ல இருந்து x பெருசாகும். இங்க வந்து இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறேன். -x -3 இந்த இது அங்கிட்டு கொண்டு போயிருங்க. x less than -3, கரெக்ட் தானே? இந்த +3 அங்கிட்டு போச்சா -3 ஆகும் இன்இக்வாலிட்டி படி. இப்போ வந்து இங்க பாருங்களேன், அப்போ என்ன சார் இங்க பண்ணிருக்கோம் அப்படின்னா லிமிட்ஸ், அதாவது இன்டர்வலை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்டா. முதல்ல உங்களுடைய கொஸ்டின்ல வாட் இஸ் யுவர் லோயர் லிமிட், வாட் இஸ் யுவர் அப்பர் லிமிட்னு எழுதிவோங்கடா. ஸோ -4ல இருந்து +4 வரைக்கும் உங்களோட லோயர் லிமிட். அதுக்கப்புறம் எக்ஸ் வந்து எதுல இருந்து -3யை விட பெருசா இருக்கும்போது ஃபங்க்ஷன் என்ன எடுக்கும், -3யை விட சிறுசா இருக்கும்போது ஃபங்க்ஷன் என்ன எடுக்கும், அவ்வளவுதான் விஷயம். அதை தான் இங்க நம்ம பண்ணிருக்கிறோம். இந்த ஒரு சிம்பிளான கால்குலேஷன் என்னன்னா, இங்க -3 இருக்கும் கரெக்டா. இந்த -3யை விட அதிகமா இருந்தா ஃபங்க்ஷன் வந்து x+3 எடுக்கும். இந்த -3யை விட கம்மியா இருந்தா ஃபங்க்ஷன் -x -3 எடுக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சு. மாடுலஸ் ஃபங்க்ஷனே நம்ம முடிச்சிட்டோம். அப்போ இங்க பாருங்களேன், இப்போ ஃபைனைட் நம்ம ஃபைனைட் இன்டர்வல்ல உடைப்போம்ல, -4ல இருந்து -3 வர ஒரு இன்டகிரல், அப்புறம் -3 to -4 வர ஒரு இன்டகிரல் பிரிச்சுட்டு -3ல இருந்து -4 வர ஃபங்க்ஷன் என்ன வேல்யூ எடுக்குது, -x -3. அப்புறம் -3ல இருந்து -4 வர ஃபங்க்ஷன் என்ன எடுக்குது, வெறும் x+3, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நார்மல் தான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் இன்டகிரேஷன், எக்ஸ வந்து இன்டகிரேஷன் பண்ணா x²/2, அப்புறம் 3dx இன்டகிரேஷன் பண்ணா 3x, அப்புறம் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், அப்புறம் எக்ஸ் இன்டகிரேஷன் பண்ணா x²/2, 3dx இன்டகிரேஷன் பண்ணீங்கன்னா 3x, அப்புறம் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் இந்த வேல்யூலாம் சப்ஜெக்ட் பண்ணி நீங்க கேன்சல் பண்ணதா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 25 வரைக்கும். ஸோ இந்த சம்ல நீங்க என்ன கத்துக்குவீங்க அப்படின்னா, ஒரு மாடுலஸ் ஃபங்க்ஷன் கொடுத்தானா எப்படி இன்டர்வலா நம்ம பார்த்தா பட்டிக்கு அந்த ஃபைனைட் இன்டர்வல்ல இருந்து எப்படி நம்ம வந்து இன்டகிரல்ல எழுதுறது, இது தெரிஞ்சா போதும். மத்த எல்லாம் கால்குலேஷன், பேசிக்கான பவர் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். இந்த சம் புரிஞ்சுதா? எனி டவுட்? எனி டவுட் இந்த சம்ல? சம் கிளியரா புரிஞ்சுதா? ஓகே, ஓகேடா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம்டா. அடுத்து வந்து ஒரு 5 மார்க் பாருங்கடா. சப்ஸ்டியூஷன் தான். ரொம்ப நம்ம பெரிய விஷயம்லாம் எடுத்துக்கோனா, இப்போ உங்களுக்கு சில ஃபார்முலா ஞாபகத்துல இருக்கணும்டா. அந்த ஃபார்முலா வந்து பாருங்க. சயின்ல நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நல்லா படிக்கிறவங்க, நல்லா ஸ்பீடா படிக்கிறவங்க எல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சயின்ல ஒரு 2 டைப் ஆஃப் ஃபார்முலா வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த 5th சாப்டர்ல படிச்சிருப்போம்ல, sin a plus b equal to, இதுக்கு என்னமா ஃபார்முலா, sin a cos b plus cos a sin b, இப்படி வந்து நம்ம படிச்சிருப்போம்டா. ஸோ இதுல வந்து பிக்கு பதில் ஏவே சப்ஜெக்ட் பண்ணுங்கடா.
ஏவே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா sin 2a ஈக்குவல் டு என்ன வந்துரும்? sin a cos a cos a sin a ன்னு வரும். அப்ப இங்க வந்து பாருங்க எத்தனை sin a இருக்குது எத்தனை cos a இருக்குன்னா 2 sin a cos a. கரெக்டா? இந்த ஒரு ஃபார்முலா ஒண்ணு உங்களுக்கு வரும்டா. sin 2a ல 2 sin a cos a ஒரு ஃபார்முலாவும் sin 2a ல tan வச்சு எழுதணும்னா 2 tan a divided by 1 plus tan squared a. இது அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சம்லையும் யூஸ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு ரெண்டு டைப் sin 2a ல உங்களுக்கு ரெண்டு டைப் ஆஃப் ஃபார்முலா வரும். ஒன்னு sin 2a ஈக்குவல் டு 2 sin a cos a. நீங்க ஃபார்முலா மனப்பாடம் பண்ணாதீங்க, இதுல இருந்து கொண்டு வாங்க. ஒருவேளை உங்களுக்கு டயம் இருந்தா இந்த இதுல இருந்து நீங்க இந்த tan a ஃபார்மட்டுக்கு நம்ம ஈஸியா கன்வெர்ட் பண்ணிடலாம். நம்ம இந்த ஃபார்முலாவையும் ப்ரூவ் பண்ணிடலாம். நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியா? இப்போ வரைக்கும் அந்த tan a வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 2 tan a divided by 1 plus tan square a. ஸோ இதுல இருந்து ரெண்டு விதமா எழுதலாம் நீங்க. sin a cos a வ sin 2a by 2 இப்படி கூட எழுதலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு மாத்தி 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 உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்க tan a-க்கும் ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணுங்க. ஃபார்முலா மனப்பாடம் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவு ப்ரூவ் பண்ணி கையில வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ் ஆகும். sin 2a ல உங்களுக்கு இப்படி ஒரு ஃபார்முலா வரும். இல்லைன்னா tan வச்சு நீங்க எழுதுனீங்கன்னா இதுதான் ஃபார்முலா. 2 tan a divided by 1 plus tan square a. சூப்பரு. இப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் ப்ரூவ் தட் தான், ஷோ தட். ஆன்சரே நம்ம கையில இருக்கு, ஷோ தட் தான் பண்ணணும். இது வந்து அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? கொடுத்துருக்கிற இன்டகரலை வந்து let us consider iன்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். கன்சிடர் பண்ணிக்கிட்டு இந்த இருக்கு பாருங்கடா, இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு சொல்றேன் பாருங்க. இங்க sin 2a இருக்கா? இப்போ நம்ம sin x-க்கு கொண்டு வரணும். அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 2a-வை x-ன்னு வச்சுக்கலாம்டா. ஏன்னா இந்த 2a அந்த ஃபார்முலா படி sin x கொண்டு வரணும். அப்போ என்ன வரும்? a is equal to x by 2ன்னு எழுதிடலாம். அதை தான் இங்க பண்ணிருக்காங்கடா. அப்ப a is equal to x by 2னா 2 2 கேன்சல் ஆயிரும். இந்த இடத்துல x மட்டும் இருக்கும். இந்த இடத்துல a-க்கு பதில் x by 2 போடுங்க, இந்த இடத்துல x by 2 போடுங்க. அவ்வளவுதான் ஃபார்முலா. புரிஞ்சுதா? இந்த இது புரிஞ்சுதாடா? இந்த இது புரிஞ்சுதா? இது அடிக்கடி பண்ணுவோம், அதனால இது புரிஞ்சுதா பாருங்க. எனி டவுட்? ஓகே. ஸோ வந்து இந்த ஃபார்முலால a2a வந்து எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா அப்போ ஏவை எப்படி கண்டுபிடிங்கன்னா அந்த 2 இங்கிட்டு வந்துடும், எக்ஸ் பை 2. அப்போ இதுல வந்து இந்த ஃபார்முலால போட்டீங்கன்னா ஏக்கு பதில் எக்ஸ் பை 2 1 பிளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் பை 2. இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. சப்ஸ்டியூஷன் மெத்தடுக்கு நீங்க ஒரு வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அல்லது d is equal to tan x by 2 அதை வந்து நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணணும். வேற ரெண்டு சைடும் tan இன்வர்ஸால நீங்க என்ன பண்ணா மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு tan இன்வர்ஸ் t இன்ட்டு இங்கிட்டு tan கேன்சல் ஆயிட்டு எக்ஸ் பை 2ன்னு வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ் மட்டும் தேவைப்படுது. ஸோ எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த 2-வை இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 2 இன்ட்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் டி. அதுக்கப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு டியை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு வாட் இஸ் த டேன் இன்வர்ஸோட டிஃபரன்ஷியேஷன்? எல்லாம் ஃபார்முலா படிக்கணும். டேன் இன்வர்ஸோட டிஃபரன்ஷியேஷன் 1 by 1 plus d ஸ்கொயர்டு. கரெக்ட் தானே? அந்த டைப் 1ல மூணாவது டைப்பு ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயரோட அந்த டைப்பு. இங்க ஏ இருக்கிற இடத்துல 1 இருக்கிறதுனால 1 by 1 1 தான் இருக்கும். tan இன்வர்ஸ் டி வந்து நீங்க எப்படி எழுதிக்கலாம்? 1 by 1 plus d ஸ்கொயர்டு. அதுக்கப்புறம் dx ஈக்குவல் டு இந்த டிடியை அங்கிட்டு கொண்டு போயிடுங்க. அப்படி கொண்டு போன அப்படி இங்க வரும். இப்போ நம்ம எல்லாத்தையும் மாத்திட்டோம். எக்ஸ்னா என்னன்னு எழுதிட்டோம், டிஎக்ஸ்னா என்னன்னு போட்டுட்டோம். இப்ப எல்லா சைன் எக்ஸையும் மாத்திட்டோம். இப்ப எல்லாத்தையும் டிடிக்கு மாத்த போறீங்க. உங்க இன்டர்வல்ல போய் அப்ளை பண்ணுங்க. dxக்கு பதில் இதை அப்ளை பண்ணிட்டீங்க. 2 இன்ட்டு டிடி பை 1 பிளஸ் டி ஸ்கொயர்டு. அப்புறம் 4 இன்ட்டு 5. எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னு பாருங்க, அதை அப்ளை பண்ணிடுங்க. சைன் எக்ஸுக்கு பதில் நம்மகிட்ட என்ன இருக்குது ஃபார்முலா படி 2 இன்ட்டு டேன் எக்ஸ் டிவைட் பை 1 பிளஸ் டேன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2. ஸோ நம்மளுடைய இது என்னது, டி தான் நம்மளுடைய டேன் எக்ஸ் பை 2. ஸோ அதை வந்து நீங்க சப்ஸ்டியூட் தான் பண்றீங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க எல்சிஎம் எடுப்பீங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இந்த 1 by t ஸ்கொயர் 1 by t ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். ஸோ 4 plus 4 d ஸ்கொயர் இன்ட்டு 10t இருக்கும். இதுல இருந்து 4-ஐ எடுத்துடுங்க. 4-ஐ வெளில காமனா எடுத்துட்டீங்கன்னா என்ன வந்துடும் பாருங்க, d ஸ்கொயர் பிளஸ் 5 by t பிளஸ் 1. திரும்ப பாருங்கடா, ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம். இல்லைன்னா ஃபார்முலா என்ன சார் யூஸ் பண்ணி இந்த ஃபேக்டர் வரணும்னா நம்மகிட்ட ஒரு ஷார்ட்கட் இருக்குது. வாட் இஸ் தட் ஷார்ட்கட்? கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர்டு. இப்போ நல்லா ரீகால் பண்ணிக்கோங்க, அதை நான் உங்களுக்கு பண்ணி தரேன் பாருங்க. இப்போ என்ன இருக்கு, டி ஸ்கொயர் 5 by 2 இன்ட்டு டி பிளஸ் 1 இருக்கா.
இப்ப நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் படி நான் என்ன பண்றேன் பாருங்க. ஸ்கொயர் கீழ ஒரு சர்க்கிளு, அதுக்கு அடுத்தது ஒரு சர்க்கிளு, அதுக்கடுத்து கோஎஃபிஷியன்ட் டி ஒரு சர்க்கிளு. அப்போ இங்க என்ன இருக்கோ அத அப்படியே போடுவோம். அப்புறம் பிளஸ் இங்க என்ன இருக்கோ அத அப்படியே போடுவோம். இந்த இதுல பாதி பண்ணணும். அப்போ 5/2ல பாதி பண்ணீங்கன்னா 5/4 இந்த 2 மேல போயிடும் ரூல் படி. அப்போ 5/4 எதுவுமே பார்க்காதீங்க. அத ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. மைனஸ் இங்க என்ன இருக்கோ அதோட ஸ்கொயர்டு. 5/4 தான் ஹோல் ஸ்கொயர்டு. அத ஸ்கொயர் பண்ணீங்கன்னா d பிளஸ் 5/4 மைனஸ் 25/16. அதுதான்டா இங்க போட்டிருக்காங்க. பாருங்க இந்த பிளஸ் ஒன் அப்படியே போட்டுட்டே வாங்க. இந்த பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் அதை அப்படியே போட்டுட்டே வந்துடுங்க. அதுக்கப்புறம் எல்சிஎம் எடுப்பீங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 9/16 வரும். ஸோ 9/16 நீங்க எப்படி எழுதிக்கலாம்னா 3/5 தான் ஹோல் ஸ்கொயர். இது 16/16 எல்சிஎம் எடுப்பீங்கடா, அதெல்லாம் ஓகே தானே? அப்ப நீங்க வந்து சப்ராக்ட் பண்ணீங்கன்னா -9/16 வரும்டா. ஸோ இதை நீங்க ஸ்கொயர் ரூட்ல வெளில எடுத்தீங்கன்னா 3/4 த ஹோல் ஸ்கொயர்னு வரும்டா. ஸோ அதுக்கப்புறம் என்ன வரும் இங்க பாருங்க. வேரியபிள் மைனஸ், அப்ப இது என்ன ஃபார்மேட்னு பாருங்க. dx டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இது என்னது டைப் ஒன்ல செகண்ட் ஃபார்மேட். அப்ப என்ன எழுதுவீங்க, லாக் ஆஃப் இங்க இருக்கிறது வந்து அப்படியே சைன் சேஞ்ச் எக்ஸ் பிளஸ் ஏ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஏ பிளஸ் சி. அதை தான்டா இங்க எழுதிருக்கிறாங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் இங்க இருக்குதா, அப்படி எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் சி. அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் பிளஸ் ஏ, அப்புறம் அப்பர் லிமிட் லோயர் லிமிட், அவ்வளவுதான். சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். யூ கெட் த ஆன்சர். ஃபைனலா இது 5/4ல இருந்து -3/4 போச்சுன்னா என்ன வரும், 2/4. 2/4 கேன்சல் பண்ணீங்கன்னா 1/2. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? கேன்சல் ஜஸ்ட் ஆட் அண்ட் சப்ராக்ட் தான். 8/4னா 2 வரும், அவ்வளவுதான். ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட வேண்டியதான். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டீங்கன்னா இந்த மாதிரி a/b இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், டிவைட் ஆகும். டிவைட மேல கொண்டு போனீங்கன்னா மல்டிபிளிகேஷன்ல இப்படி வரும். ஸோ இதுவும் டிவைட்ல இருக்கு, மேல கொண்டு போகலாம் மல்டிபிளிகேஷன் வரும். லாக் 1/4 லாக் 1/4. இப்போ லாக் ஆஃப் a மைனஸ் பின்னு இருக்குது, அதையும் டிவைட் பண்ணுங்க. ஸோ மேல டிவைட்ல இருக்க மைனஸ் கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ கேன்சல் பண்றதை கேன்சல் பண்ணுங்க. ஸோ லாக் 2 1/3 லாக் 2ன்றது கேன்சல் அவுட். அவ்வளவுதான், ப்ரூவ் பண்ணிட்டோம். புரிஞ்சுதா? இது சம்மு புரிஞ்சுதா? முக்கியமான சம்முடா அது. இம்பார்ட்டன்டான சம்முல ஒரு முக்கியமான சம்மு தான் அது. ஒண்ணுமே பண்ணல, ஸ்டெப் எடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இந்த ஃபார்முலா மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. 2 tan இது sin 2aக்கு 2 டைப் இருக்குது அப்படின்றது ஃபார்முலா நின்னுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஏதாவது டவுட் இருக்கா ஹர்னி? டவுட் புரிஞ்சுதா ஹர்னி? ஏதாவது டவுட் கொஸ்டின் இருக்கா? ஓகே ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். பாருங்க, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்தும் வந்து ஒரு 5 மார்க். ப்ரூவ் தட் சம். ப்ரூவ் தட் சம் sin power 4x இது சூப்பரான சம் தான். 0 to π/4 sin 2x dx divided by this example 9.17. ஸோ சில பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்ல சொல்ல புக்கை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, போட்டுலாம் பார்க்க மாட்டாங்க. அதை வச்சு அப்படியே போய் எழுதுவாங்க. ஆனா அப்படிலாம் பண்ணாதீங்க. போட்டு பாருங்க, சம போட்டு பார்த்தாதான் உங்களுக்கு வரும். இந்த ட்ரிக் எல்லாம் வந்து ஒரு தடவையாவது அட்லீஸ்ட் சொல்லி பார்த்து போடுங்க, அப்பதான் உங்களுக்கு மறக்காது. இல்ல அப்படின்னா அப்படி நம்ம பார்த்துட்டே போனோம்னா ஒன்றும் நம்மளால பண்ண முடியாது. ஓகேவா? போட்டு மட்டும் பாருங்க. ஓகே, 9.17 ப்ரூவ் தட் சம் தான். அதுக்கப்புறம் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, கிவன் கொடுத்துருக்காங்க கொஸ்டின். 0 to π/4 sin 2x dx divided by sin power 4x plus cos power 4x dx equal to π/4. சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கொடுத்துறத வச்சு எல்லாத்தையும் முடிச்சிடுவோம். இப்போ கிவன் கொஸ்டினா ஐன்னு எடுத்துக்கோங்க. எந்த இது எனக்கு கொடுத்தாலும் கிவன் எழுதுங்கடா. எப்பயுமே மேத்தமெட்டிக்ஸ்ல கிவன் எழுதுனா மார்க் இருக்கு, அப்புறம் ஃபார்முலா எழுதுனா மார்க் இருக்கு. 12th உங்களுக்கு கண்டிப்பா மார்க் இருக்குது. கிவனும் ஃபார்முலா எழுதுனீங்கன்னா அந்த கீ ஆன்சர் படி அவங்க கண்டிப்பா மார்க் போடுவாங்க. ஃபெயிலியர் ஆகிற ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அட்லீஸ்ட் ஃபார்முலா எழுதி விட்டுருவாங்க, மார்க் போட்டுருவாங்க. ஓகே, இப்போ இந்த கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா sin பவர் 4x நம்ம sin ஸ்கொயர் எக்ஸ் ஹோல் பவர் 2ன்னு எழுதிக்கலாம். காஸ் பவர் 4x காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஹோல் பவர் 2ன்னு எழுதிக்கலாம். சூப்பர். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலானா என்னடா தெரியும் நமக்கு. ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ அது வேணுன்றதுனால இந்த ஐடென்டிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ இங்க ஏ இருக்கிற இடத்துல சைன் ஸ்கொயர் இருக்குது, பி இருக்கிற இடத்துல காஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்
ஏ இருக்க இடத்துல சைன் ஸ்கொயர், பி இருக்க இடத்துல காஸ் ஸ்கொயர். ஜஸ்ட் இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோதான்டா, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இது தெரியும். சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் என்ன வேல்யூ? 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர்டு. இந்த ஸ்கொயர்டை நம்ம என்னன்னா அவுட் சைடு எடுத்துக்கலாம். அந்த வந்துருச்சு பாருங்க. அந்த சைன்ல ஒரு ஃபார்முலா இப்போ நம்ம படிச்சோம் பாருங்க. சார் சைன் 2x ஈக்குவல் டு 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் படிச்சோம். இப்போ சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் மட்டும்னா என்ன இருக்கும்? இதை வந்து கீழே கொண்டு வந்துருவீங்க. ஸோ சைன் 2x பை 2ன்னு கொண்டு வந்துருவீங்க. சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ். அப்போ sin x cos x பதில் நம்ம என்ன ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம்? sin 2x by 2 தான் ஹோல் ஸ்கொயர். அவ்வளவுதான். ஸோ வந்து பாருங்க, sin 2x by 2ன்னு சொல்லி நம்ம ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப், அதுக்கடுத்து என்ன பண்ணுவீங்க? அந்த ஸ்கொயரை உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ sin ஸ்கொயர் 2x டிவைட் பை 4 இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? இப்போதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா சப்ஸ்டியூஷனை யூஸ் பண்ண போறோம். சப்ஸ்டியூஷன் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? லெட்டர்ஸ் இன்ட்ரடியூஸ். முதல்ல வந்து இதை 1 by 1 எல்சிஎம் எடுத்துருங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? எல்சிஎம் எடுத்துருங்க. 2 by 2 சைன் ஸ்கொயர் பை 2. அப்புறம் இந்த 2 வந்து மேலே போயிடும். அந்த 2 மேலே போனப்பட்டிக்கு அதை கான்ஸ்டன்டா வெளில எடுத்துடுவீங்க. ஸோ சைன் 2x பை 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ். இந்த 2 வந்து எப்படி பிரிச்சுக்கலாம்னா 1 plus 1 சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு பிரிச்சுக்கலாம். இந்த 1 மைனஸ், ஏன் சார் இவ்வளோ பண்றோம்? சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணதான். ஏன்னா காஸ் ஸ்கொயர் 2x இருக்கு. காசோட டெரிவேட்டிவ் என்ன சார் வரும்? 2 இன்ட்டு சைன் 2x சார். அதை கொண்டு வர்றதுக்காக இந்த சப்ஸ்டியூஷனை நான் வேல்யூடியை யூஸ் பண்றதுக்காக இந்த ஸ்டெப்னா எந்த ஸ்டெப்? ஜஸ்ட் எல்சிஎம் எடுங்க. 2 மேல கொண்டு போறீங்க, 2 கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துருப்பீங்க. அப்ப 2 ஒன்னா பிரிச்சீங்கன்னா 1 plus 1 1 சைன் ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர் 2xன்னு வந்துருச்சு. இப்போ காஸ் 2x நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன்? லெட்டர்ஸ் ன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அப்புறம் அதை டெரிவேட்டிவ் பண்ணேன்னா இந்த வந்துருச்சு பாருங்க, மைனஸ் 2 இன்ட்டு சைன் 2x. இந்த நியூமரேட்டர்ல இருக்கிறது வந்துருது பாருங்க, மைனஸ் 2 இன்ட்டு சைன் எக்ஸ். அதனாலதான் இந்த ப்ராசஸை நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்றதுக்காக. சார் டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. நம்ம இந்த மாதிரி ஃபார்மேட்டு கொண்டு வந்து டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டர்ல இருக்கிற மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு யூஸ் பண்ணிடுறோம். இப்படிதான் நீங்க படிக்கணும். அது வரைக்கும் நீங்க அதை செஞ்சுட்டே வந்துட்டு இப்போ டி, இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து பண்ணீங்கன்னா காஸ் 2x வந்து பண்ணீங்கன்னா மைனஸ் சைன் 2x. 2x செயின் ரூல் படி 2x பண்ணீங்கன்னா 2. அப்போ இந்த மைனஸ் 2 இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. இந்த dx அங்கிட்டு கொண்டு போயிருங்க. அப்போ சைன் 2x dx. அதுக்கு பதில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா dd பை மைனஸ் 2. இப்போ எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போட்டு விட்டுருங்க. நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அதுல போய் போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டீங்கன்னா இந்த இருக்கு, இந்த இதுல போட்டு விட்டீங்கன்னா இது வந்து dd பை மைனஸ் 2. அப்போ இந்த இது இந்த கேன்சல் ஆயிரும். அப்புறம் டி ஸ்கொயர்டு, இதை வந்து நம்ம என்ன காஸ் 2x தான் டின்னு எடுத்திருக்கோம். அப்புறம் டி ஸ்கொயர்டு. கண்டிப்பா லிமிட் மாத்திடுங்க, மறந்துடாதீங்க. மாத்திட்டு இதை பாருங்க, இதோட இது எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்கடா. அந்த டைப் ஒன்று இல்ல, தேட் ஃபார்முலா எக்ஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு 1 by a tan inverse of x by a ன்றது எத்தனை தடவை வருதுன்னு பாருங்க, எத்தனை தடவை யூஸ் பண்றோம்னு பாருங்க. ஸோ அதனால ஃபார்முலா படிச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா tan inverse 1ன்றது பை பை 4, tan inverse 0ன்றது 0. இந்த லோயர் லிமிட் 0 ஆயிடும். இப்போ பை பை 4 இருக்கும், கேன்சல் ப்ரூவ். சூப்பரா பை பை 4 ப்ரூவ் பண்ணிட்டேன். ஏதாவது டவுட் இருக்கா அந்த கொஸ்டின்ல? எனி டவுட்ஸ்? பை பை 4 ப்ரூவ் பண்ணதுல ஏதாவது டவுட் இருக்கா? டேய் இங்க பாருங்க, இது வரைக்கும் நீங்க கால்குலேஷன் தான் பண்றீங்க. சும்மா கால்குலேஷன், நார்மல் 10th ஸ்டாண்டர்ட் கால்குலேஷன். இந்த ஐக்கு அப்புறம் பண்றீங்க பாருங்க இன்டகிரேஷன் சப்ஸ்டியூஷன், அதான் 12th ஸ்டாண்டர்ட். ஆஃப்டர் தட் திஸ் ஐ. இந்த ஐக்கு அப்புறம் நீங்க 12th ஸ்டாண்டர்ட் ஒர்க் பண்றீங்க, பாத்துக்கோங்க. இது வரைக்கும் நார்மல் எல்சிஎம் அப்புறம் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சணும். புரிஞ்சுதா? புரிஞ்சதுன்னு தம்ஸ் அப் பண்ணுங்கடா. எனி டவுட்ஸ்? கொஸ்டின் இருக்கா? சூப்பர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் பண்ணலாம், சரியா? ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ப்ரூவ் தட் சம் தான். ஒரு முக்கியமான சம், ரிப்பீட்டடான சம் இது. 5 மார்க் கொஸ்டின். இதெல்லாம் 5 மார்க்ல வருதா? இன்னொரு பார்ட் என்ன 5 மார்க் வரும்னா கிரியேட்டிவ் கொஸ்டினா இருக்கும். ஏன்னா இந்த அப்ளிகேஷன் ஒரு 9.8 9.9 இந்த பார்ட்ல இருந்து ஒரு 5 மார்க், இந்த இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல ஒரு 5 மார்க். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால நம்ம எல்லாத்தையும் போய் சால்வ் பண்ணிட்டே போகலாம். கிட்டத்தட்ட உங்க புக்ல உள்ளது அப்படியே வந்துடும், ஒரு சில சம்ம தவிர. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்த ப்ரூவ் தட் வந்து பார்த்தோம். 0 to π by 4 dx equal to a squared sin square x b squared cos square x equal to 1 by tan inverse of a by b சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்கிறத கிவனா எழுதிக்கோங்கப்பா ஃபார்மேட்டு.
ஐன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? இதுல இருந்து காஸ் ஸ்கொயர நீங்க பொதுவா வெளில எடுத்துடுறீங்க. சரியா? காஸ் ஸ்கொயர பொதுவா வெளில எடுத்துட்டீங்கன்னா, இங்க ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கும். இங்க பொதுவா அத எடுத்துட்டா அப்ப பேஸ் ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும். அப்ப சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் நமக்கு என்ன வந்துரும்? ஆ டான் ஸ்கொயர்ன்னு வரும். 1 பை காஸ் ஸ்கொயர்டு பாருங்கடா, சீக்கன்ட் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதிட்டேன். அத குழம்பிடாதீங்க. ஏன் சார் பண்ணீங்கன்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும். நீங்க கேட்கலாம். ஏன்னா, சப்ஸ்டிடியூஷன் மெத்தடுக்காக தான் பண்றேன். நான் டான் ஸ்கொயர் எக்ஸ வந்து டெரிவேட்டிவ் பண்ணா எனக்கு என்னடா வரும்? சீக்கன்ட் ஸ்கொயர் எக்ஸ். அதுக்காக ஒரு சின்ன ஸ்டெப் மட்டும் நான் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். என்ன ஸ்டெப் பண்றேன்? காச பொதுவா வெளில எடுத்துருவேன். அப்புறம் இங்க ஆட்டோமேட்டிக்கா எனக்கு டான்னு மாறுது. அப்ப டானோட டிஃபரன்ஷியேஷன் என்ன? சீக்கன்னு. அது இந்த 1 பை காஸ் ஸ்கொயர் வந்து சீக்கனா மாறிடும். 1 பை காஸ்ன்றது சீக்கன்றா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அந்த இது ரெசிப்ரோக்கல் இல்லையா? 10th ஸ்டாண்டர்ட் நம்ம படிச்சிருப்போம். 1 பை டான் வந்து சீக்கன்ட் ஸ்கொயர். ஸோ இந்த ஒரு ஸ்டெப்புக்காக இந்த ஸ்டெப் எதுக்காக? சப்ஸ்டிடியூஷன் பயன்படுத்துறதுக்காக சட்டுன்னு காஸ் ஸ்கொயர வெளில எடுத்துட்டேன். ஆட்டோமேட்டிக்கா சப்ஸ்டிடியூஷனுக்கு மாறிடுது. அப்ப இப்ப நீங்க அப்ளை பண்ணலாம். டம்மி வேரியபிள் டி இஸ் ஈக்வல் டு டான் எக்ஸ் குடுங்க. வித் ரெஸ்பெக்ட் டூ எக்ஸ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா சீக்கன்ட் ஸ்கொயர் எக்ஸ். இந்த டிஎக்ஸ் இங்கிட்டு கொண்டு போயிருங்க. சீக்கன்ட் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்க்கு பதிலா நம்ம என்ன குடுக்கலாம்னா டிடின்னு குடுக்கலாம். அப்புறம் டான் ஸ்கொயருக்கு பதிலா டி ஸ்கொயர்ன்னு குடுக்கலாம். அவ்வளவுதான். இத டிய வந்து இதுல என்ன இருக்குது? ஏ ஸ்கொயர பொதுவா வெளில எடுத்துட்டீங்கன்னா டி ஸ்கொயர்டு பை ஏ ஸ்கொயர்டு. பாருங்கடா, திரும்பவும் உங்களுக்கு அந்த ஃபார்முலா தான். டைப் 1ல 3வது டைப்பு. டி ஸ்கொயர் பிளஸ் பி பை ஏ த ஹோல் ஸ்கொயர்டு. அப்போ இந்த மாதிரி டைப் 1ல 3வதுனா 1 பை ஏ டான் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ இதை பண்ணுவீங்க. அப்ப டான் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க, பி பை ஏ இருக்குது. நான் போட்டான் பாருங்க ஜம்முன்னு. 1 பை ஏ ஸ்கொயர் 1 பை பி பை ஏ டான் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கிறதுல டி இருக்குது, பி பை ஏ. இப்போ அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா டிக்கு பதில் 1 இன்ட்டு ஏ பை பி. இந்த இது வந்து ரூல் படி மேலே போயிடும். ஏ பை பி டான் இன்வர்ஸ் ஆஃப் இந்த இது வந்து ஏ இன்ட்டு டின்னு இருக்கும். ஸோ ஏ பை பின்னு வரும். டான் இன்வர்ஸ் கேன்சல் ப்ரோடு முடிஞ்சது. ரொம்ப சிம்பிளான சம்முடா. 5 மார்க் சம்மு. இதெல்லாம் கேட்டாங்கன்னா நீங்க அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு டைம் வந்து நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. ஃப்ரீயா அடுத்தடுத்து யோசிக்கிறதுக்கு. ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா சொல்லுங்க. டவுட் இருக்குதாம்மா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க. இனிமே போக போக உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் வந்துட்டோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி பயங்கரமா சம்ம இருக்க போகுது. ஸோ அடுத்து வந்து எக்ஸாம்பிள் 9.9 எவால்வேட் 0 to π/4 1 minus 1 by sin x plus cos x dx தான். ஸோ கொடுத்துருக்கிறத ஐன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னா √2 இந்த இடத்துல √2 by √2 பண்றீங்க. டினாமினேட்டர்ல √2 by √2 பண்றீங்க. அதே மாதிரி √2 by √2 1 by √2ன்றத நம்ம என்ன எடுத்துக்கலாம்? sin π/4 ஒண்ணுமே பண்ணலடா நீங்க. நம்ம அப்ப சொன்னோம் இல்லையா 1/16 இங்க இந்த மாதிரி ஒரு சேம் நம்பரால நியூமரேட்டர் பை டினாமினேட்டர்ல பண்ணும்போது வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. அதனால இங்க இருக்கிற சும்மா கிடக்குற sin x நான் என்ன பண்றேன்? √2 by √2 into sin x போடுறேன். இந்த 1 by √2 என்ன பண்ணிடுறேன்? நான் வெளியில எடுத்துடுறேன். அப்போ √2 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா sin π/4. அதை நான் இங்க அப்ளை பண்றேன். சிமிலரா இங்கேயும் 1 by √2 இருக்கும். அப்போ 1 by √2ன்றது cos π/4 into cos x. அவ்வளவுதான். ஸோ 1 by √2ல sin π/4 இருக்குது, cos π/4 வேல்யூ வந்து ஈக்குவல் தானே 45 டிகிரி. ஸோ ஏன் சார் இதை பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடும். இப்போ உங்களுக்கு ஃபார்மேட் அது வந்த உடனே டைரக்டா ஆன்சர் எழுதிடலாம். அதுக்காக இதை பண்றோம். ஓகே குட். ஏன்னா நீங்க வேணா அதுல பாருங்களேன், sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் காசு, சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ண முடியாது, வேற எதுவும் யூஸ் பண்ண முடியாது. அப்ப என்ன அதுல இருக்குன்னா ப்ராப்பர்ட்டி வச்சு வேணா நீங்க இது பண்ணிக்கலாம். அதை வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம் கஷ்டப்படாம. ஓகே, இப்போ என்ன இருக்குது இங்க பாருங்க. இதை வந்து பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியுது. என்ன ஃபார்முலா? காஸ் ஏ மைனஸ் பி. காஸ் ஏ மைனஸ் பின்னா என்ன ஃபார்முலா? காஸ் ஏ காஸ் பி பிளஸ் சைன் ஏ சைன் பி. இந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா? அந்த ஃபார்முலா. ஸோ இதுபடிதான் இது இருக்குது. சைன் ஏ சைன் பி காஸ் ஏ காஸ் பி அப்படின்னு இருக்கிறதுனால இதை நம்ம என்ன எடுத்து போறோம்? காஸ் ஏ மைனஸ் பின்னு எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இன்இக்வாலிட்டி ஒன்று இருக்குடா. இந்த ப்ராப்பர்ட்டி தானே பேஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி 5 மார்க் ப்ராப்பர்ட்டி.
ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா இது வந்து எதுக்கு இந்த லிமிட் சேஞ்ச் ஆகும் பி டு ஏ நெகட்டிவ்ல போட்டுட்டு அப் இந்த மைனஸ் எக்ஸ் நீங்க எக்ஸுக்கு பதில் மைனஸ் எக்ஸ் போட்டுட்டு அப்பரு பிளஸ் லோயர் லிமிட்டை நீங்க ஆட் பண்ணி போட்டீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா இருக்கும். இதுதான் ப்ராப்பர்ட்டி. அதை நான் இங்க யூஸ் பண்ண போறேன். அங்க யூஸ் பண்ணாதான் எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும் 2 லைன்ல. அதுக்காக நான் யூஸ் பண்ண போறேன். நீங்க என்ன இடத்துலனா இந்த இடத்துல நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த சம்மு வந்தா நம்ம என்னடா பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி என்ன இங்க பாருங்க, நான் யூஸ் பண்றேன் பாருங்க. மைனஸ் எக்ஸ் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது இந்த தான் ஃபங்க்ஷனு. அப்போ மைனஸ் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு அப்பரு இதுதான் எக்ஸ். இங்க பாருங்க, நான் எழுதி போடுறேன் பாருங்க, உங்களுக்கு புரியுது மாதிரி. இப்போ காஸ் பை பை 4 மைனஸ் எக்ஸ் இதை மொத்தமா எக்ஸா பாருங்க. அப்ப எக்ஸ் அப்பரு மைனஸ் பிளஸ் லோயர் பண்றேன் பாருங்க. மைனஸ் எக்ஸ் அப்படியே இருந்தது, அப்படியே பை பை 4 மைனஸ் எக்ஸ் இதை அப்படியே வச்சுட்டு அப்பர் என்ன இருக்குது பை பை 4 பிளஸ் 0. அப்போ கடைசி பை பை 4 மைனஸ் பை பை 4 மைனஸ் எக்ஸ். இது புரிஞ்சுதா? அந்த ஸ்டெப் எப்படி வந்ததுன்னு புரிஞ்சுதா? புரிஞ்சதுன்னா சொல்லுங்கடா. ஓகே ஓகே குட். ஹர்னிக்கு ஓகேவாமா? கமெண்ட் பண்ணுங்கம்மா புரிஞ்சதுன்னு. ஓகே சூப்பர். ஸோ இது என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்கிறேன். இந்த எக்ஸ் இந்த எக்ஸுக்கு பதில் மைனஸ் எக்ஸ். எக்ஸ் இருக்கிற இடத்துல பை பை 4 மைனஸ் எக்ஸ் இருக்கு. அதப்ப மைனஸ் பை பை 4 மைனஸ் எக்ஸ். அப்புறம் அப்பர் லிமிட் பிளஸ் லோயர் லிமிட். அப்போ அது வந்து பை பை 4 மைனஸ் எக்ஸ் வந்துருக்கு. இப்போ இந்த பை பை 4ம் மைனஸ் பை பை 4ம் கேன்சல் ஆயிடும். அப்போ கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீது என்ன இருக்கும்? காஸ் எக்ஸ் இருக்கும். சார் 1 பை காஸ் எக்ஸ் என்ன சார்? சீக்கன் எக்ஸ். சூப்பரா. அப்ப சீக்கன் எக்ஸோட இன்டெகிரல் நமக்கு தெரியும். நம்ம அந்த ஃபார்முலா படிக்கும்போது சீக்கன் எக்ஸ் பிளஸ் டேன் எக்ஸ். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ 0 டு பை பை 4. இப்போ நீங்க அப்பர் லோயர் சப்ஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ பை பை 4 பண்ணீங்கன்னா √2 டேன் பை பை 4ன்றது 1. இப்போ லோயர் லிமிட் போனீங்கன்னா சீக்கன் 0ன்றது 1, டேன் 0ன்றது முட்டை. அப்போ லாக் 1ஓட வேல்யூ 0ன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் உங்களுடைய ஆன்சர். முடிஞ்சு போச்சு பாருங்க வேல்யூ. யாருக்காவது டவுட் இருக்கா? இந்த ப்ராப்பர்ட்டியை எப்படி யூஸ் பண்ணேன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த இடத்துல மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. மற்ற இடம் உங்க கையில சிக்கிடும். அவ்வளவுதான். இந்த ஃபர்ஸ்ட் எடுக்கிறீங்க பாருங்க, இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம்டா. √2 பை √2 அந்த டினாமினேட்டர் பை நியூமரேட்டர் கரெக்டா மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா மற்ற எல்லாமே ஸ்டெப் ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி எப்படி யூஸ் பண்ணிட்டோம், மீதி இடத்துல எப்படி எல்லாமே ஆன்சர். எனி டவுட்? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இது வந்து ஒரு முக்கியமான 3 மார்க். ஒரு இம்பார்ட்டன்டான 3 மார்க் ஒன்று இப்போ பார்க்க போறோம். சரியா? எக்ஸாம்பிள் 9.20. ஸோ கொடுத்துருக்கு பாருங்க, 0 to pi g of sin x ஃபங்க்ஷனு இன் டேர்ம்ஸ் ஆஃப் g of sin x ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆஃப் sin xல தான் இருக்குது. g of sin xன்றது ஃபங்க்ஷன் ஆஃப் sin xன்னு கொடுத்துருக்கான். ஓகே, இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சோதனை பண்ணணும்? 2 integral over 0 to pi by 2 g of sin x dx சோதனை பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்துட்டோம். ப்ராப்பர்ட்டி சம்னால ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போடுவாங்க. இப்போ இங்க கொடுத்துருக்கிறத வந்து ஃபர்ஸ்ட் நீங்க என்ன எடுத்துக்கணும்? ஐன்னு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வி நோ தட் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன தெரியும்? 0 to a அந்த ப்ராப்பர்ட்டி நம்பர் பாருங்கடா, 7 8 இருக்கும். f of x dx equal to 2 into 0 to a. அதாவது இங்க இருக்கிற சும்மா நான் மெமரைஸ் பண்றதுக்காக சும்மா நான் சொல்றேன். இதுதான் ரூல்னா அப்படிலாம் இல்லை. இங்க 2 இருக்குதா, அது வந்து முன்னாடி மல்டிப்ளை ஆகி இது பாதி ஆயிடும். அப்ப 0 to a f of x dx. கண்டிஷன் எது இருந்தா அது ஒர்க் ஆகும்னா எக்ஸுக்கு பதில் 2a மைனஸ் எக்ஸ் போட்டாலும் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு உங்களுக்கு கிடைக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷனை செக் பண்ணுங்க. அப்பா ஒர்க் ஆயிடுச்சுன்னா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க என்ன இருக்குது? 2a மைனஸ் எக்ஸ். அப்போ இங்க என்ன இருக்குது பாருங்க, 2a இருக்கிற இடத்துல பை மைனஸ் எக்ஸ். அப்போ பை மைனஸ் எக்ஸ் போடுங்க. சைன் பை மைனஸ் எக்ஸ். சைன் பை மைனஸ் எக்ஸ்ல இது போடுவீங்களா, ஆல் சில்வர் கப் டீ. அப்ப சில்வர்ன்றது பை மைனஸ் எக்ஸ்ன்றது செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ பாசிட்டிவ் தான். சைன் 180 டிகிரி மைனஸ் கீட்டா சைன் கீட்டாவா? ஸோ பாசிட்டிவ் தான் வருது. ஸோ நமக்கு என்னடா கிடைச்சிருக்குது? பை மைனஸ் எக்ஸ்ன்றது
எஃப் ஆஃப் எக்ஸ்னே கிடைச்சிருச்சு. அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. அப்ப நம்ம என்ன எழுதிக்கலாம்? திஸ் சைடு ஈக்குவல் டு திஸ் சைடுன்னு எழுதிக்கலாம். அப்போ 2 இன்ட்டு இந்த ஏல பாதி அதான் அர்த்தம். டேய் இங்க கவனிங்கடா, இதை எப்படி நீ மெமரைஸ் பண்ணணும்னா 2a இருந்ததுன்னா அந்த 2aல பாதி a, இந்த 2 வந்து முன்னாடி மல்டிப்ளை ஆகும். அப்போ இங்க பையன் இருந்ததுன்னா இந்த பையில பாதி பை பை 2. 2 இன்ட்டு பை பை 2 g ஆஃப் sin x dx hence proved. முடிஞ்சே போச்சு. சம்மே முடிஞ்சிச்சு. இந்த சம்மு புரிஞ்சுதாடா? சம்மு புரிஞ்சுதா? இந்த ப்ராப்பர்ட்டி மறுபடியும் சொல்றேன் பாருங்கடா, இதுதான் மெயினா ரூல் ப்ளே பண்ணது. மேல அப்பர் லிமிட் 2a, அதுல பாதி தான் உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடு a, அப்புறம் 2 இன்ட்டு 0 to a. அதே மாதிரி இங்க 0 to பை இருக்குது, அதுல பாதி பை பை 2, அதனால 0 to பை பை 2 g of sin x hence proved. முடிச்சிருச்சு. புரிஞ்சுதான்? இருக்காது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமாடா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Evaluate 0 to pi 1 plus example 9.21. Example 9.21, 0 to pi x divided by 1 plus sin x dx. சொல்யூஷன் கொடுத்துருக்குது, என்னவா எடுத்துப்பீங்க? ஐன்னு எடுத்துக்கோங்க. சூப்பரான ஒரு 5 மார்க் இது. இப்போ அங்க வந்து பாருங்கடா, அந்த அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்த இருக்கு பாருங்க. இங்க 0 to 2 இருந்தா இங்க 2 போட்டுட்டு அந்த அப்பர் லிமிட்ல பாதி போடுவீங்க. இங்க வந்து பாருங்களேன், 0 to a into x into f of x ஃபார்மட். இந்த ப்ராப்பர்ட்டி x into f of x ஃபார்மட். அப்ப x into f of xனா இந்த a ல பாதி a by 2 முன்னாடி மல்டிப்ளை பண்ணணும். a by 2 0 to a, அது மத்தெல்லாம் சேம், மத்த எல்லா கண்டிஷனும் சேம் ஆகும். f of a minus x. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த x-அ நான் மல்டிப்ளையா பார்த்துக்கிறேன். x into 1 by 1 plus sin x ஆ பார்க்குறேன் dx. அப்ப x into f of x ஃபார்மட்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஒர்க் ஆகுதா நம்ம செக் பண்ண போறோம். f of a minus x f of a ஒர்க் தான் செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப a இருக்கிற இடத்துல பை இருக்குது, அப்போ f of a minus xனா என்ன அர்த்தம்? f of sin by minus x, கரெக்ட் தானே? a இருக்கிற இடத்துல உங்களோட அப்பர் லிமிட்டிங் என்ன இருக்குது? பை இருக்குது. அப்போ sin பை மைனஸ் எக்ஸ்னா sin x வந்துடும். அப்போ f of a minus x-க்கு f of x கிடைச்சிருது. அப்ப இந்த ப்ராப்பர்ட்டி இதுக்கு ஒர்க் ஆகும், சூட்டபிள் தான். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம போட்டது. 0 to 2a f of x dxனா 2 into 0 to a into f of x. அதுபடி இந்த இடத்துல இருந்து பை பை 2 into 0 to பை இருக்கா, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றதுனால 2 into இந்த மேல இருக்கிற நியூமரேட்டர் நம்ம அப்பர் லிமிட்ல பாதி பைனா பை பை 2 into 0 dx equal to 1 by sin x. எப்படினாலும் நீங்க எதை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் ஒன் ப்ராப்பர்ட்டி அந்த சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்த்துருக்குறாங்க. சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இந்த டூவும் கேன்சலு. ஸோ எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னது? சைன் 90 டிகிரி மைனஸ் கீட்டா வந்து காஸ் கீட்டா 1 பிளஸ் காஸ் கீட்டா. இப்போ 1 பிளஸ் காஸ் எக்ஸோட ஃபார்முலா என்னது? 1 பிளஸ் காஸ் எக்ஸ். திரும்ப நீங்க அதுக்கு தான் போகணும். எதுக்கு போகணும்னா காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி ஃபார்முலாவா போடணும். அதை போட்டுட்டு அதுல போய் பிக்கு பதில் ஏவை சப்ஜெக்ட் பண்ணா உங்களுக்கு இப்படி சூப்பரா ஒரு ஃபார்முலா கிடைக்கும். 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சூப்பரா கிடைக்கும். செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காஸ் 2a ஈக்குவல் டு என்னமா வருங்க? காஸ் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர்டு ஏன்னு இருக்கும். கரெக்டா? கரெக்டாடா? இப்போ வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட்ல மாத்துறீங்கன்னா 1 காஸ் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏன்னு வரும். அப்போ இங்க என்ன வரும்? காஸ் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் 1 பிளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏன்னு வரும். அப்போ 2 காஸ் ஸ்கொயர்டு ஏ பிளஸ் சாரி மைனஸ் 1 வரும். இந்த மைனஸ் எங்கிட்ட கொண்டு வந்துட்டீங்கன்னா 1 பிளஸ் காஸ் 2a ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர்டு ஏன்னு வரும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவீங்கன்னா 2 காஸ் ஸ்கொயர்டு, இப்போ வந்து 2a-க்கு வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ a is equal to x by 2ன்னு வரும். அப்போ இதை ஃபைனலாக போட்டிங்கன்னா 1 by காஸ் என்ன வரும்?
2 இன்ட்டு எக்ஸ் பை 2 இது எதுவும் கேன்சல் ஆயிரும், காஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 வரும். இங்க பாருங்கடா, உங்களுக்கு ப்ரூவே பண்ணிட்டேன் இந்த ஃபார்முலாவை. 1 பிளஸ் காஸ் எக்ஸ்க்கு பதிலா நீங்க என்ன போட்டுக்கலாம், 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2. இதுதான் ஸ்டெப், அந்த ஃபார்முலாக்கான ப்ரூவிங் ஸ்டெப். கோடு போட்டுறேன். இங்க பாரு 1 பிளஸ், இங்க பாருங்கடா 12th ஸ்டாண்டர்டு சிபிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட் இப்படிதான் படிப்பான். வெறும் காஸ் எக்ஸ அந்த செண்டம் எடுக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னா, வெறும் 1 பிளஸ் காஸ் எக்ஸ ஒரு 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 மனப்பாடம் பண்றதுக்கு இந்த டெரிவேஷன்ஸ் அவன் தெரிஞ்சு வச்சுப்பான். டெரிவேஷன் தெரிஞ்சு அந்த ஃபார்முலாவை கொண்டு வர பார்ப்பான். ஸோ இது தெரிஞ்சிருச்சுனாலே அவன் எதுக்கும் பயப்பட மாட்டான், எல்லாத்தையும் அவன் பண்ணிடுவான். ஸோ 1 பிளஸ் காஸ் எக்ஸ் வந்து என்ன பண்ணிடலாம், 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2ன்னு உங்களுக்கு மனப்பாடம் பண்ணாதீங்க, ஒரு செகண்ட் தான் ஆகுது பாருங்க, போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை, உங்களுக்கு திரும்பவும் வந்து அந்த 2 வந்து என்னது 1 பை 2ன்றது கான்ஸ்டன்ட், ஸோ வெளில எடுத்துருங்க, 5 பை 2 மாறும். அப்புறம் 1 பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்றது என்னது சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2. ஸோ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை நீங்க இன்டகிரேஷன் பண்ண என்ன வரும், tan x by 2, கரெக்ட் தானே, tan x by 2 இன்ட்டு dx. ஸோ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் போட வேண்டியதான். போட்டிங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்டிட் பண்ணா உங்களுக்கு என்ன வந்துடும், பை பை 2 இந்த 1 பை 2ன்றது வெளில எடுத்துட்டு வந்துருங்க, அப்போ 2 பை 1 மாறும். ஸோ tan x by 2 பை பை 2 0. ஸோ பை பை 2 tan பை பை 2 கேன்சல் பண்ணீங்கன்னா 2 2 கேன்சல் ஆகிடும், பை பை 4ன்னு இருக்கும். பாருங்கடா tan பை பை 2 2ன்னு இருக்கும். ஸோ இதை பண்ணீங்கன்னா tan பை பை 4ன்னு இருக்கும். லோயர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 0 ஆயிடும். ஸோ tan பை பை 4ஓட வேல்யூ 1, இந்த 2 கேன்சல் ஆயிடும். ஸோ பை இன்ட்டு 1 வெறும் பை தான் ஆன்சர். இந்த சம்மு புரிஞ்சுதா? இந்த 5 மார்க் சம் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ ஒரு இது ப்ராப்பர்ட்டி வந்து நீங்க என்ன யூஸ் பண்றீங்க, 2 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றீங்க, இந்த இதுவும் இந்த இது. அதுக்கப்புறம் வரிசையா அப்படியே பண்ணிட்டே வர வேண்டியதான். 1 பிளஸ் காஸ் எக்ஸோட ஃபார்முலா 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2ன்னு தெரிஞ்சா மற்ற எல்லாமே நீங்க முடிச்சுடுவீங்க. அவ்வளவுதான், அப்படியே லைனா முடியுது. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை இல்லை. இந்த 5 மார்க் புரிஞ்சுதா? யாருக்காவது டவுட் இருக்கா, கொஸ்டின் இருக்கா? ஸோ மக்களே, நம்ம வந்து அந்த இதில் வீடியோவில் என்ன சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்டகிரலில் உள்ள ஓவரால் ப்ராப்ளம்ஸ் இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது மட்டும் போதுமான, அந்த இதில் மட்டும் போதாது, இனிமேல் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து இந்த சாப்டர்லேருந்து வரும். பார்ட் 2ல் நீங்கள் அதை வந்து எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலாக என்னென்னா இது ஒரு ஹை வெயிட்டேஜான சாப்டர், அதனால தான் அந்த மாதிரி பார்ட் 2 வீடியோ போட வேண்டியதாக இருக்குது. ஸோ மக்களே, நீங்கள் வந்து நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி மக்களே.